இந்த முறை போட்டியே யாருக்குன்னு சொன்னா சீமானுக்கு விஜய்க்கு தான் போட்டியங்க. விஜயின் வருகைக்கு பின்னால் சீமானுடைய தனி மனித வழிபாடு சுக்குநூறாக உடையும், உங்களுடைய வாக்குறுதி எவ்வளவு மோசமாக குறைகிறது என்பதை இந்த தேர்தலில் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. எங்க தலைவருக்கு இந்த தகுதி எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு வாக்களிங்கள்னு கேட்கறதுக்கு ஒத்த யோகியதை இல்லை. என் தலைவர் குடும்பத்தை இப்படி பார்த்துக் கொள்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க, குடும்பத்தை பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் தொகுதிக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் சொல்ல செய்யப்படும் தொகை 30 கோடி, அது 50 கோடியாக உயரலாம். திமுகவும் அதிமுகவும் வந்து ஊழல் செய்யறாங்க, வந்து முறையீடு செய்யறாங்க. அப்படிங்கிற கடந்து இவங்க வர்றப்ப முறையீடு செய்யறாங்க, ஊழல் செய்யறாங்க. அப்ப இந்த வெல்ற முறை, இந்த எதிர்கொள்ற முறையே மிக பிழையா இருக்கு. வருடம் கோடை காலம் வருது. ஆனா இந்த கோடை காலத்திற்கு சிறப்பு நிதி அப்படின்றது அது எந்த வகையான அரசினுடைய விருப்பம்? மக்களோட ஏழ்மைய ஓட்டுகளா நீங்க வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவனுக்கு 35 லட்சம் கொடுத்தாதான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலை கிடைக்கும். 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஜூனியர் இன்ஜினியர் ஆக முடியும். பதிவாகல இப்படிப்பட்ட எனக்கு கருத்து சொல்றாங்க. 35 லட்சத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் சொல்றாருல, இல்ல போஸ்டிங் அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுறாங்க. சொல்லுங்க. தோக்கறதுக்கே ஒரு கட்சி நடத்திட்டு இதுல வியாக்கியானம் வேற ஒரு பெரிய ஒட்டுண்ணியா ஒரு கட்சி இருக்கு. ஒட்டுண்ணியா ஒரு கட்சி இருக்கு. தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி யாரு? நாங்க. எங்க ரெப்ரசன்ட் நம்ம எதுக்கு திமுக வாக்கு? எல்லா இடத்திலையும் போதைப் பொருட்கள் தெரு தெருவுக்கு கிடைக்குது. அதுக்கு யாருன்னா அதுக்கு பின்புலத்துல ஒரு திமுக இருக்கிறார். கள்ளச்சாரம் யார் பின்புலத்தில் இருக்கிறார்? அது ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கிறார். இன்றைக்கு மதுபான கொள்ளைகளா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் பின்புலமாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு எப்படி ஒரு படம்? தூத்துக்குடியில் 17 பேர், அது கொலை. யார் கொலை பண்ணாங்களோ அவங்க மேல கொலை வழக்கு போட்டு கைது பண்ணாம ஏன் ஆணையம்னு காலம் கடத்தீங்க? துப்பாக்கி சூடு சம்பவத்தை உண்மையிலே அந்த செய்தது போலீஸ் அதிகாரிகள். மே 21, 2018 நடந்த துப்பாக்கி சூடு எடப்பாடி பழனிசாமி தெரியாது. மே 22ஆம் தேதி நடந்து தெரியுமா? அதுவும் தெரியாதா? ஒரு நிமிஷம். 21 தெரியாது, 22 தெரியாது. அடுத்தடுத்து கைது பண்ணாங்களே வீடு பூந்து, அது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? பெரியாருக்கு முக்கியத்துவம் தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து நாங்க அந்த இடத்துல வள்ளுவரை முன்னெடுத்தோம். பிராமண கடப்பாறை எடுத்தீங்களா? பிராமண கடப்பாறை செய்கிறார்ல. இப்ப ராகுல் காந்தி யாரு? நேரு யாரு? மேட போட்டு நீ தான் தொண்டை கிளிய கத்திரிய சொல்லு, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல. ஜனங்க அனுபவிச்சு உணரணும். உங்களுக்கு கோவம் இல்ல. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற இந்த சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மளோட 5 விருந்தினர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. முதலாவதாக திமுகவிலிருந்து ராஜா தமிழ்மாறன் அவர்கள், அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பவனம் கார்த்திக் அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து அலீம் அல் புகாரி அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் வந்திருக்காரு. வந்த அனைவருக்கும் நன்றி. வரும் சட்டமன்ற தேர்தலில் வென்று யார் அடுத்த முதல்வராக பதவி ஏற்பார் அப்படின்ற உங்களோட முதற்கட்ட கருத்தை ரொம்ப சுருக்கமா, வரும் தேர்தலில் மக்கள் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரோரூட்ஸ் நண்பர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நீங்க சொல்லிருக்கிறது தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறதா நீங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த முதன்மையான பிரதானமான ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த முதல்வர் என்கின்றவர் எல்லா விதத்திலையும் முதன்மையானவரா இருந்தா தான் இந்த தமிழ் இனத்தை வழிநடத்துறதுக்கு தகுதியானவரா நம்ம வந்து பார்க்க முடியும், இல்லையா? ஒரு தகுதியானவர்கிட்ட தானே முதலமைச்சருங்கிற பொறுப்பை நாம ஒப்படைக்க முடியும். தகுதி இல்லாத ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு பின்னாடி கதற முடியுமா என்ன? வருத்தப்பட முடியுமா என்ன? நாம ஒரு பொண்ணுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறதுனா நல்ல மாப்பிள்ளை கையில தானே நம்ம வந்து ஒப்படைப்போம். அந்த தகுதி இருக்கணும்ல. எங்க மாப்பிள்ளை நல்ல வேலைக்கு போறாரா, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, நல்ல குடும்பத்துல இருந்து வராரா, ஒழுக்கமானவரா, இப்படிலாம் நம்ம பாக்குற வழக்கம் இருக்குல்ல. அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, கடந்த கால வரலாறு அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த சமூகம். அப்ப தகுதியானவரை தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சியை ஒப்படைப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இது இளைஞர்கள்
இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அந்த வகையில பார்த்தா இந்த முறை நான் குறிப்பிட்டு சொல்ல போவது, மற்றவர்களை நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. அதாவது நான் சார்ந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய the tallest leader of தமிழ்நாடு, இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று எல்லோரும் பெருமையாக கொண்டாடக்கூடியவரினுடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, அவருடைய ஸ்கில் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு செய்தியா இருக்கட்டும், தெரிஞ்சவர்களுக்கு அடிஷனல் செய்தியா இருக்கட்டும். அப்படிதான் நான் நினைச்சதை நான் பதிவிடுறேன். ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்க வேண்டும். அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய இணையர், தன்னுடைய தாய் தந்தை எல்லோரையும் கவனித்து நல்லபடியாக பார்த்து கொள்ளுகின்றவராக இருக்கிறாரா என்று சொன்னால் அதற்கு நிகர் அவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல உதாரணமாக குடும்ப தலைவராக எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார். மற்றவர்கள் யாரோடும் நான் ஒப்பிடவில்லை, எங்கள் தலைவரை மட்டும் நான் சிறப்பாக சொல்ல விரும்புகிறேன். இதுல ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்ப மற்ற தலைவர்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்களேன். அடுத்தது சமூகத்துக்கான தலைவர், சமூக நீதியை நிலைநிறுத்தணும். நீங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே வர்றீங்க, வெளியே வரும்போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யக்கூடியவராக கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இருக்கான்னு சொன்னால் ஆமாம், அந்த சமூக நீதி நிலைநாட்டுகின்ற வகையிலே இருக்கக்கூடிய தலைவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப அந்த வகையில் ஏதாவது குறை வச்சிருக்காரா? இல்ல. அவருக்கு எல்லா சிறுபான்மையர் முதற்கொண்டு எல்லா விதமான தரப்பில் இருக்கக்கூடிய மக்களை அனுசரித்து நடத்தக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அடுத்தது தமிழ் இனத்தினுடைய தலைவராக நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு என்று ஒரு குணம் உண்டுன்னு உலகம் முழுக்க பறைசாற்றுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? அப்ப இந்த இனத்தினுடைய தலைவராக, இந்த இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பவராக நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறார் சொன்னால் ஆம், இருக்கிறார். எந்த ரூபத்திலையும் வடநாட்டவரின் ஆதிக்கமோ வேறு எந்த ரூபத்தினுடைய மற்றவருடைய ஆதிக்கமோ தமிழர்கள் மீது இல்லாத வகையிலே பாதுகாக்கின்ற வகையில் நடத்துகிறாரா என்று சொன்னால் ஆம். டெல்லியின் ஆளுகைக்கு கீழ் தமிழ்நாடு என்றும் கட்டுப்படாது. டெல்லியில் இருந்து யாரும் ஆளுவதை அனுமதிக்க முடியாது. எங்களை நாங்களே ஆண்டு கொள்கிறோம். தமிழர்கள் என்ற வரலாறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த காலத்திலும் டெல்லி ஆண்ட வரலாறு கிடையாது, இனியும் ஆளப்போவதில்லை என்று சொல்லி தமிழர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து நடத்துகின்ற நிகழ்வுகள் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு மாற்றான் தோட்டத்துக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்ன மாதிரி எதிர்கட்சியிலிருந்து ஒரு தலைவர் தமிழர் நலன் காக்க வருகிறோம்னு சொன்னாலும் அவருக்கும் அடைக்கலம் கொடுத்து உள்ளே எடுத்துக்கொண்டு அவரை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை வளர்த்திருக்கிறார். அப்ப எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும், கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை மதிப்பாக நடத்த வேண்டும். அப்படிங்கறதுல எங்கேயாவது குறை வச்சிருக்காரா? இல்ல. அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனையுமே தன்னுடைய நண்பர்களாக பாவித்து மரியாதைக்குரிய வகையில நடத்துகின்றார். மற்ற கட்சியில் அப்படிலாம் நடத்துறாங்களாங்கிறது நீங்களே சிந்திச்சு பாத்துங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்னு பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய வரலாற்றை இந்த 4.5 ஆண்டுகள் செய்திருக்கிறார். நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி, முதல் 1.5-2 ஆண்டுகள் நமக்கு கொரோனாவில் இருந்து மீண்டு வருவதற்கான பொருளாதார மீட்சி ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்த 3 ஆண்டுகளில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற வகையில மிகப்பெரிய புரட்சியை செய்து இன்னைக்கு எலிமெண்டரி லெவல்ல 0% டிராப் அவுட் ரேஷியோ இன் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ். இதே நமக்கு உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்ல குஜராத்திலேயோ இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள்ல மிக அதிக அளவில் இருக்கு இல்லையா? ஆனா தமிழ்நாட்டுல கல்வியை சிறந்து வச்சிருக்காங்க. அப்ப சுகாதாரத்திலையும் சிறந்து வச்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா 11.19% அளவுல பொருளாதார வளர்ச்சி வச்சிருக்காங்க. இதுக்கும் எப்படி கடன் வாங்குறேன்னு சொன்னாலும் அந்த கடன் எல்லாம் சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் இந்த திட்டங்களை தீட்டி இருக்கிறாரே ஒழிய அம்பானியோ அதானியோ போன்றவர்கள் செல்வந்தர்கள் ஆவதற்காக முயற்சிகள் அவர் ஈடுபடுத்தவில்லை. எந்த தொழிலதிபர்களுக்கும் ஆதரவு நிலையும் எடுக்கவில்லை. அப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்திருக்கிறார். இப்போ நான் கேட்கறது உங்ககிட்ட நிறைவா, மற்றவர்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பண்புகள்ல எத்தனை பண்புகள் இருக்குன்னு நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நீங்க அதிமுக இருக்கிற லீடர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த பண்புகள்ல எத்தனை பண்பு இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க. சகோதரர் சீமான் அவர்கள் நாளொரு மேனியுமாக எல்லா விஷயத்தையும் பேசி வச்சிருக்கார். ஒரு நாள் பெரியார், ஒரு நாள் பெரியார் இல்ல, எல்லாமே தனியா வச்சிருக்காரு. அதையும் நீங்க ஒப்பிட்டு பாத்துங்க. நீங்க டிவிகேல இருந்து சகோதரர் இருக்காங்க, நீங்க விஜய் அவர்கள் ஆசைப்படுகின்றார். அது அவர் எந்த அளவுக்கு இந்த பண்புகளில் தன்னை சரிநிறுத்தி கொண்டிருக்கிறாரா என்பதை எல்லாம் ஆராய்ந்து உங்களுடைய வாக்குகளை பதிய வேண்டும்.
எங்களுடைய தலைவர் அவர்கள் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழினத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அவர்தான் அடுத்த முதல்வராக வருவார் என்பதை சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக உங்களோட அதிமுக இருந்து ஜவஹர் அலி அவர்கள் அவரோட கருத்தை ரொம்ப சுருக்கமா முன்னாடி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 54 வருடங்களை கடந்திருக்கின்றோம். அதில் 31 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்து தமிழ்நாடு கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் முன்னணி மாநிலமாக கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லிடுறாங்களே, அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டு ஆணி வேராக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் செய்த சாதனைகள் என்பது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் யாரும் செய்யாத சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போன்றுதான் அண்ணன் எடப்பாடியார் நீட் என்ற ஒரு தீட்டை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கொண்டு வந்த பொழுது அதற்கு தீர்வு என்ன என்று கண்டுபிடித்து 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதே போலதான் பெண்களுக்காக உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இதற்கான நேரம் இங்கே இல்லை. ஆனால் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். அந்த சமயத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த ஆட்சி இருக்கும் இருக்காது என்றெல்லாம் ஜோசியம் சொன்னவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின். ஆனால் அந்த ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி தமிழகத்தை மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுத்த அந்த காவிரி உரிமையை மீட்டெடுத்தார். காவிரி ஆணையத்தை கொண்டு வந்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளையும் 7 சட்டக் கல்லூரிகளையும் 68 கலைக்கல்லூரிகளையும் 4 கால்நடை பூங்காவும் இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, குடிபராமத்து திட்டம், இன்னும் சொல்ல போனால் அவர் கொண்டு வந்த திட்டத்தினால் தமிழ்நாடு வளர்ச்சியில் மட்டுமல்ல விவசாயத்தில் முன்னணி மாநிலமாக இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்று கொண்டு வந்து இன்றைக்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதே போலதான் கால்நடை பூங்கா, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய ஒன்று. அன்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரும் பொழுது 2019 கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்துல அந்த சமயத்துல மருந்து மாத்திரை எல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்தார். சுமார் அன்றைக்கு எந்த வருமானமும் இல்ல, பத்திரப்பதிவுல வருமானம் இல்ல, டாஸ்மார்க்ல வருமானம் இல்ல, எந்த வருமானமும் இல்லாத நிலையில 50,000 கோடி ரூபாயை ஒதுக்கி அன்றைக்கு மக்களை பாதுகாத்தவர். ஊசி மருந்து எல்லாத்தையும் இலவசமா கொடுத்தார். அம்மா உணவகங்கள் இலவசமாக திறந்து வைக்கப்பட்டது. இப்படி மக்களுக்கு என்ன எந்த சமயத்தில் தேவை என்பதை உணர்ந்து திட்டங்களை கொண்டு வந்தார். அன்றைக்கு 2000 மினி கிளினிக் மூலம் மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பையும் அரணாகவும் இருந்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதே போல நிர்வாக திறமை, அந்த நிர்வாக திறமை என்றால் அரசு ஊழியர்களுக்கான முழு சம்பளத்தையும் கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்துல நிதி வருவாய் இல்லாத காலகட்டத்துல அரசு ஊழியர்களுக்கான முழு சம்பளத்தையும் கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதே போன்றுதான் 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வரும்பொழுது அவர்கள் வைத்துவிட்டு போன கடன் 1,48,000 கோடி ரூபாய் கடனை விட்டு போனார்கள். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை உருவாக்கி அதன் பிறகு 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தம் கடன் அளவை 4,72,000 கோடி அளவுக்கு மட்டுமே வைத்து விட்டு போனோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடன் அளவன் 10,62,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன், ஒரு நிர்வாக திறமை உள்ள ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார், அந்த நிர்வாக திறமையுள்ள எடப்பாடியார் வந்தால்தான் தமிழ்நாட்டை மீண்டும் இந்த விடியாத திமுக ஆட்சி, கொள்ளையடிக்கக்கூடிய திமுக ஆட்சி, இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத மக்கள் வாழக்கூடிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக
ஒரு நிலையை எடப்பாடியார் மட்டுமே எடுக்க முடியும். அதற்கான ஆயத்த பணிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் களத்தை மிகச்சிறந்த முறையிலே ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு விளம்பர மாடல் ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்த விளம்பர மாடல் ஆட்சினா எப்படின்னா, நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க, ஈசிஆர்ல ஒரு மேம்பாலத்தை திறக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. ஆனால் விளம்பர மாடல் முதலமைச்சர் அந்த தடையெல்லாம் தெரியாம போய் அதை அடிக்கல் நாட்டுறாருன்னா இது ஒரு விளம்பர மாடல் ஆட்சி இல்லாம வேற என்ன ஆட்சியாக இருக்க முடியும்? அதே போலதான் மக்களை பணத்தை எப்படி கொள்ளையடிக்கணும், கோடிகளை சேர்க்கணும் என்று முழுமையாக பிளான் பட்டு இன்றைக்கு தமிழகம், அதாவது பிடிஆர் சொன்னார்ல 30,000 கோடி ரூபாயை இவங்க எப்படி ஒதுக்குறது தெரியாம இருந்தான்னு சொன்னாங்களா. ஆனால் இன்றைக்கு 4 லட்சம் கோடிகளை தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சு பதுக்கி வச்சிருக்காங்க. அதை இந்த தேர்தலுக்காக செலவழிக்க போறாங்க. அதனால் அன்பு சகோதரர்கள், வாக்காளர் பெருமக்கள், நீங்கள் உற்சாக இருக்கணும். இல்லைன்னு தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். அதற்கு பிறகு தமிழ்நாடை யாரும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னா அது முக்கிய காரணம் போதை. எல்லா இடத்திலையும் போதைப் பொருட்கள் தெரு தெருவுக்கு கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்கள் கெட்டு போவதற்கு போதை தான் காரணமா இருக்கு. அதுக்கு யாருன்னா அதுக்கு பின்புலத்துல ஒரு திமுக இருக்கிறார். கள்ளச்சாரம் யார் பின்புலத்தில் இருக்கிறார்? அது ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊடகங்கள் அடிக்கிறதுக்கு யார் பின்புலத்தில் இருக்கா? அதுல ஒரு திமுக எம்எல்ஏ தான் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு மதுபான கொள்ளைகளா இருக்கட்டும், இன்றைக்கு கனிம வள கொள்ளைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் பின்புலமாக இருக்கிறார்கள். அப்ப தமிழ்நாடு எப்படி உருப்படும்? தமிழ்நாடு எப்படி உருப்படும்? அப்போ இந்த தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய இத்தனை வருஷங்கள்ல 4.5 வருஷம் 5 வருஷத்துல குட்டிச்சவராக்கி இந்த தமிழ்நாட்டை பாலவனமாக்கக்கூடிய நிலையை விட மோசமா சுடுகாடா ஆக்கி இருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு திமுக செஞ்சிருக்காங்க. இன்னொரு தடவை திமுக ஆட்சி கொஞ்சனா தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இவர்கள் இந்த 5 வருஷமா சொல்லக்கூடிய விஷயங்கள் மத்திய அரசு, ஒருவேளை இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார், மீண்டும் அதே தான் சொல்வார்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு மோசமாக போய்விடும் என்பதை எல்லாம் வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதல் சுற்றை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்ததா இடும்பவனம் கார்த்தி அவர்கள். எந்தவித பின்பலம் இல்லாத சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு போக முடியுங்கிற நிலைமை தான் மக்களாட்சியில் மகத்துவம். ஆனா கெடுவாய்ப்பா இன்னைக்கு 2 பெரும் திராவிட கட்சிகள் கட்சிகள் நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிடுச்சு. அதில் வரப்போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போகிற தொகைங்கிறது மிக குறைந்தது 30 கோடி, அது 50 கோடியாக உயரலாம். அதே சமயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதிங்கிறது ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டு சேர்த்து 15 கோடி. அப்போ திமுகவும் அதிமுகவும் ஊழல் செய்கிறாங்க, முறையீடு செய்கிறாங்க அப்படிங்கிற கடந்து இவங்க வர்றப்ப முறையீடு செய்கிறாங்க, ஊழல் செய்கிறாங்க. அப்ப இந்த வெல்ற முறை, இந்த எதிர்கொள்ற முறையே மிக பிழையா இருக்கு. அப்ப இந்த ஆட்சி முறையில லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது, நிர்வாக சீர்கட்டை போக்க முடியாது. இதுக்கு ஒரு மாற்றான அரசுல நாம் தமிழர் கட்சி கட்டி எழுப்புது. நாங்க 2010 கட்சி தொடங்கினோம். 16, 19, 21, 24 4 பொது தேர்தலை எதிர்கொண்டோம். அதாவது பணம் இருந்தாதான் இன்னைக்கு வாக்களை பெற முடியும், பணம் இருந்தாதான் இன்னைக்கு தேர்தலை போட்டி போட முடியுங்கிற நிலையை தகர்த்து பணம் இல்லாத ஏழை எளிய பஞ்ச பிராட்லி பிள்ளைகள் தேர்தலில் களம் கட்டு கருத்துக்களை சொல்லி கோட்பாட்டை சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை அரசியல்படுத்தி களத்தில மக்களுக்காக பாடுபட்டு மக்கள் நம்பிக்கை பெற்று நாங்க 1.1 8 விழுக்காடு வாக்களிப்பட்டிருக்கோம். பொதுவா தேர்தல் அரசியல ஒரு இலக்கணம் ஜெயிக்கிற கட்சி வளரும், தோக்கிற கட்சி கரைஞ்சு போகும். அந்த நியதிக்கு மாறாக நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில் வெற்றி ஏற்றலாம் கூட நாங்க 1.1 8 விழுக்காடு உயர்ந்திருக்கோம்னா எங்களோட கோட்பாட்டு உறுதிப்பாடு கிடைச்ச அங்கீகாரம் தான் இது. இதுல திமுக அதிமுக 2 பெரும் திராவிட கட்சிகள். இதுல திமுக தமிழ்நாட்டை 25 ஆண்டு ஆண்டுச்சு, அதிமுக 31 ஆண்டுகளா ஆண்டுச்சு. திமுக ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க, அதிமுக ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. இப்ப யாரு முதலமைச்சரா வர போறா அப்படின்னு அனுமானிக்கிறத விட யாரு வரணும் அப்படின்னு பேச சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல மறுபடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ ஐயா ஸ்டாலின் ஆட்சியோ என்ன ஆக போகுது, என்ன மாற்றுன்னு கேட்கிறேன். அதிமுகவோட 10 ஆண்டுகள் ஆட்சி, அதுல 4 ஆண்டுகளா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம், 4 ஆண்டுகள் ஆட்சி காலம் கொடுங்கோல் ஆட்சி காலம் தான். தூத்துக்குடிதான் மக்கள் சுட்டு 13 பேர் அன்னைக்கு திமுக கண்டித்தது, போராட்டம் நடத்தியது. நாங்க ஒருத்தரை சும்மா விட மாட்டோம், குற்றவாளிகளை கூண்டேத்தும். நாங்க நீங்க திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் நிறைவேறிச்சு.
ஆனா இதுவரைக்கும் தொடர்புடைய யாரையும் தண்டிக்கவோ வழக்கு போட்டு செயல்படுத்தவோ எதுவும் அதிமுக ஆட்சி காலத்துல கதிராமங்கலத்துல நெடுவாசல மக்கள் போராடினாங்க. விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை இதே அதிமுக அரசு. இப்ப திமுக ஆட்சி அன்னைக்கு அதிமுக பண்ணப்ப திமுக கண்டிச்சது. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல பரந்தூர்ல 2 ஆண்டுக்கு மேல மக்கள் போராடுறாங்க. அதே போல கிருஷ்ணகிரியில சிப்காட் விரிவாக்க பண்ணி கூடாது போராடுறாங்க. அதை திமுக அரசு கண்டுகொள்ளல. அதிமுக ஆட்சியில சாத்தான்குளம் படுகொலை ரெட்டப்படுவை கண்டிச்சு ஐயா ஸ்டாலின் காவல் நிலையம் சாத்தான்களை கூடமா மாறி வருது அப்படின்னாரு. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல அடுத்தடுத்து 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், காவல்துறை அதிகாரிகளே சிறை கைதிகளோட கையை ஒடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நடக்குது. என்ன மாற்று? பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல அஜித் பவரை போட்டு முக்கிய எடுத்து அப்படி கட்ட ஆளா மாத்திடுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப திமுக வாஷிங் மிஷின் வச்சிருக்குல்ல, திமுக வாஷிங் மிஷின் யார போட்டாங்க? செந்தில் பாலாஜியை போட்டாங்க. 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அரவக்குறிச்சியில தஞ்சாவூர்ல தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. ஏன் தள்ளி வைக்கப்பட்டுச்சுன்னா அதிமுக வேட்பாளர் அதிகப்படியா காசு கொடுத்தார். யாரு காசு கொடுத்தது? அதிமுக வேட்பாளர் பேர் என்ன? அவர் பேர் செந்தில் பாலாஜி. 2016 பண மதிப்பிழப்புக்கு பிறகு அன்புநாதன் வீட்டுல கட்டாக பணம் எடுக்கப்பட்டுச்சு. அன்புநாதன் யாருக்கு பண்ணாமி? இதே செந்தில் பாலாஜி பண்ணாமி. அந்த செந்தில் பாலாஜிய குளித்தலை பரப்புரையும் போது ஊழல் பெருச்சாடி ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டில ஸ்டாலின். இன்னைக்கு செந்தில் பாலாஜி திமுக வந்தவனே அப்படி கட்ட ஆத்மாவை மாறிட்டார். வைத்திலிங்கம் ஊழல் பெருச்சாடி சொன்னது யார்? இதே திமுக. இன்னும் சொல்ல போனா இதே திமுக ஆட்சியில 2024 லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்திலிங்கம் மேல 27 கோடி லஞ்சம் வாங்க வழக்கு போட்டிருக்கு. 24 வழக்கு போட்டு 25ஆம் ஆண்டு அதே வைத்திலிங்கத்தை திமுக சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அந்த வாஷிங் மிஷின் அடங்காத ஒரு பெரிய ஒரு ஆளு ஐயா ஓபிஎஸ். ஐயா ஓபிஎஸ் மாநில உரிமைகளை அடமான வச்சாரு, மாநில உரிமைகளை காவு கொடுத்தாரு அப்படின்னாங்க. ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் பினாமி பேர்ல சொத்து சேர்த்தாரு. சொன்னது யாரு? சொன்னது இவங்க தான். இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா அப்படின்னு ஆக்கிட்டாங்களே. அந்த கட்சியில சேர்ந்திருக்காரு ஓபிஎஸ் தவ புதல்வன் ஓபி ரவீந்திரநாத். சிஏஏ, வேளாண் சட்டங்கள், முத்தலாக் தடை சட்டம், இது எல்லாத்துக்கும் பாஜக ஓட்டு போட்டவர் இவரு. இப்ப எங்க இருக்காரு? அவர் திமுக ஐக்கியமாயிட்டார். அப்ப திமுகவுக்கும் அதிமுக என்ன மாறுபாடு கேட்டா நான் கொள்கை கூட்டணிக்கிறாங்க. இப்ப காங்கிரசும் திமுகவும் இருக்குமா இருக்காதாங்கிறது இப்போ வரைக்கும் பேசப்படல. என்ன சிக்கல்? கோட்பாட்டு முரணா இல்ல கொள்கை முரணா இல்ல நிலைப்பாட்டு முரணா? என்ன முரண்? 10 சீட்டு. அப்ப 10 சீட்டு தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தீர்மானிக்கும்னா அங்க என்ன கோட்பாடு இருக்கு? என்ன கொள்கை இருக்குது? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த மாநிலம் கேட்டா உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு. 60 கூட எடுத்துக்குவோம். காமராஜ் ஆட்சி காலத்துல உத்தரப்பிரதேசமும் சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டும் தமிழ்நாட்டோட முந்தி இருந்துச்சா? இல்லையே. நீங்க எத்தனை காலத்துக்கு அதை காட்டுவீங்க? அப்ப தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் இருக்கு ஒரு பக்கம். இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் மாறட்டும். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நிதி சிக்கல், நிதி பற்றாக்குறை வரட்டும். அதை கூட என்றாவது ஒரு நாள் ஒரு தலைமுறை சரி செய்து கொள்ள முடியும். ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல மிதமிஞ்சிய வள சுரண்டல், ஆறுகள் சாகடிக்கப்படுது, மலைகள் தகர்க்கப்படுது, கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்படுது முறைகேடாக. இதை என்ன செய்ய போறோம்? அப்ப மறுபடி திமுகவும் அதிமுக வந்தா அது ஏமாற்றமாக மாறி போகும். இதுக்கு மாற்றான அரசியல் நாம் தமிழர் கட்சி வைக்குது. சமூக நீதி அப்படின்னு பேசுவாங்க. ஆனா பெண்களுக்கான பாலியல் நீதியை தரமாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சரிசமமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, அதே போல திருநங்கைக்கும் அங்கீகாரம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து, இந்த தேர்தலில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை கண்டறிஞ்சு அவங்களை பிரியத்துவப்படுத்தி ஒரு சமூக நீதி அடிப்படையில் பாலியல் நீதி அடிப்படையில் வேட்பாளர் எடுத்திருக்கோம். நேர்மையான முறையில் மக்கள்கிட்ட போறோம். இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நாளா நாங்க விதைச்சோம், அறுவடை செஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள அதிகாரத்தோடு நுழையக்கூடிய தேர்தல் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதுக்காக மக்கள்கிட்ட வாக்களித்துக்கு வர்றோம். தன்னோட முதல் கருத்தை தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் என்கின்ற இந்த நிகழ்வில் ஏரோ ரூட்ஸ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த தலைப்பு அடுத்த முதல்வர் என்பதே தவறான ஒரு தலைப்பு. இதே முதல்வர் தான், ஒரே முதல்வர் தான், அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே அடுத்த முதல்வர் என்ற வாதமே தவறானது. அதேபோல் எதற்கு அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுடைய பட்டியலை எடுங்கள். இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸே எடுங்க. அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளையார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சார். எப்படி இருந்தாலும் கூட்டணிக்கு வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. முதல்ல காங்கிரஸ் சொன்னார் எப்படிதான் எங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு. அவருடைய கனவு பலிக்காம போச்சு. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் மேல ரொம்ப ஆர்வமா சொன்னார்.
அவர் ஒரு பெரிய போராளி, எப்படி இருந்தாலும் எங்கிட்ட வந்துருவாருன்னு. அவரும் வராம போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொடி இவரே அவங்க ஆளுங்களை வச்சு கொடி அசைக்க வச்சாரு. அசைக்க வச்சுட்டு அப்புறம் கொடி யாருமே வரல, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படி இப்படின்னாரு, யாரும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அண்ணன் சீமான், அவரும் கனவு கண்டுகிட்டு தான் இருக்கிறாரு. இந்த முறை ரொம்ப கொஞ்சம் போட்டியே யாருக்குன்னு சொன்னா சீமானுக்கு விஜய்க்கு தான் போட்டியே, நியாயமா பார்த்தா. இத்தனை வருஷம் சொன்னாங்க நாங்க 1.5% ஆரம்பிச்சோன்னு. இனி இவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான அளவுக்கு இவர் அந்த பர்சன்டேஜை எட்டி இவர் என்ன ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சூழல் எப்போது எட்டுவார், அதற்கு இவருக்கு எவ்வளவு வயசாகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை தாண்டி மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜயின் வருகைக்கு பின்னால் சீமானுடைய தனி மனித வழிபாடு சுக்குநூறாக உடையும். விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டி. இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி எவ்வளவு மோசமாக குறைகிறது என்பதை இந்த தேர்தலில் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, எழுதி வச்சுக்கீங்க. ஏன்னா இதற்கு முன்னால் மும்முனை போட்டி என்று தன்னைத்தானே இவர் சேர்த்துக்கிட்டார் தேர்தலில் வந்து. ஏன்னா இருபெரும் கட்சி இருக்கும், இவர் பங்குக்கு எல்லா தொகுதியிலும் தனியா போட்டிடுறதுனால இவர் பேரும் அங்க நியூஸ்ல வரும். அதனால நான் வந்து 3வது பெரிய கட்சி என்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஆனால் இப்போ விஜயுடைய வருகைக்கு பின்னால் தான் தனி மனித வழிபாட்டுக்கும் ஹீரோயிசத்திற்கும் கொள்கை கோட்பாடற்ற ஒரு கூட்டத்திற்கு என்ன முடிவு கிடைக்கும் என்பதை இனி கிடைக்கும் சரிவில் இருந்து சீமான் கற்றுக்கொள்வார். ஏன்னா தான் நினைச்ச மாதிரி ஒண்ணு பேசுறது, முத நாள் பெரியாரை உயர்த்தி பேசுவது, எந்த அர்த்தமும் காரணமும் இல்லாமல் உடனே பெரியாரை வந்து இகழ்த்தி இழிவாக பேசுவது, அதற்கு எந்த நியாயமும் கற்பிக்கிறது இல்லை. காரணம் கேட்டா நான் நேத்து வரைக்கும் வேற மாதிரி படிச்சேன், இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு, நான் இப்ப புதுசா படிச்சு நான் ஒரு மீளாய்வு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு பெரியாருக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறது. இந்த கான்க்ளேவ்ல, இந்த ஒரு நிகழ்வுல ஏன் அடுத்த முதல்வர் என்று சொல்வதை விட என்னுடைய சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியான ஒரு உறுதிப்பாட்டை சொல்லிக் கொள்கிறேன். பெரியாரை தொட்டதற்காகவே சீமான் எவ்வளவு மோசமான ஒரு மண்ணை கவ்வப்போகிறார் இந்த தேர்தலில் என்பதை இந்த தேர்தலுடைய முடிவு நிச்சயமா காட்டும். பெரியாரை தொட்டதற்காகவே இது ஒன்று. அப்ப அவர் சொன்னாரு, எதனால் வந்து இந்த இப்ப அவர் அதிமுக பேசும்போது நிறைய சொன்னார். அப்படி ஆயிருச்சு, பெண்களுடைய இருக்கிறதுலேயே ஒர்க்கிங் உமன் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 42% இருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்து விட. பாதுகாப்பு இல்ல, போக முடியல அப்படின்னா எப்படி வேலைக்கு போவாங்க பெண்கள்? ஒர்க்கிங் உமன் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 42% இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. NCRB ரிப்போர்ட் எடுங்க, போக்சோ கேசஸ் நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. உண்மை. அதுக்கு மீனிங் என்ன? சிறு குழந்தைகள் 18 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய குட் டச் பேட் டச்ச கரெக்டா ரெக்கார்ட்ல கொண்டு வரணும் என்கின்ற விழிப்புணர்வு பெற்று அது சம்பந்தமான வழக்குகள் அதிகம் பதிவு செய்யப்பட்டதனால் அதிகமான போக்சோ வழக்குகள் வந்தது. இப்ப உதாரணத்துக்கு அதிகமான போக்சோ வழக்கு வந்தது வந்து காரணம் திமுக ஆட்சியில நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு என்பது காரணம் என்றால் ஒர்க்கிங் உமன் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிருக்கு. இது லாஜிக்கல் டிமாண்ட். அங்க அது குறைஞ்சிருக்கணும் நியாயமா பார்த்தா, அங்க அது இன்க்ரீஸ் ஆகுது, இங்க இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதை பதிய வைக்கக்கூடிய விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில், பெரியார் மண்ணில், விழிப்புணர்வு மண்ணில், சமூக நீதி மண்ணில் இன்றைக்கு பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பதிய வைக்கக்கூடிய விழிப்புணர்வு மாநிலமாக இந்த மண் இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. வாய்க்கு வந்தபடி எதையாவது சொல்ல வேண்டியது, அங்க வேணா இருப்பான், அவன் பின்னால ஒரு திமுக எம்எல்ஏ இருப்பான், இங்க எவனாவது ஒரு பிள்ளை அதுக்கு பின்னால ஒரு திமுக எம்எல்ஏ இருப்பான். திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்காவை விற்றதற்கு பின்னால் உங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்தார் என்பது சிபிஐ வழக்கு. தெளிவா பதிவு வச்சுக்கோங்க. சிபிஐ வழக்குல அப்படி இருக்கா ஏதாவது ஒண்ணு, இந்த எம்எல்ஏ வித்தார் அந்த எம்எல்ஏ வித்தார் இப்ப சொன்னா என்ன பண்ணுவாங்க, நீ வித்தியான்னு கேட்ட அவனை வித்தியான்னு கேட்கற, அது இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்ணுங்க எத்தனை பர்சன்டேஜ் ஆயிருக்கு. அப்ப சொன்னார் என்ன முரண்பாடில் 10 சீட்ல முரண்பாடு 10 சீட்ல முரண்பாடுங்கிறார். அதாவதுன்னு ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரத்துக்கு இவங்களை கேட்டா ஒரே வார்த்தை சொல்லிடுவீங்க, இதுக்கு தானே எம்எல்ஏ, இதுக்கு எம்பி, இதுக்கு எதுக்கு வரணும், அப்ப எதுக்கு தேர்தல் வந்து நிக்கிறீங்க, எதுக்கு எல்லாருடைய உழைப்பை வீணடிக்கிறீங்க? அப்ப என்ன காரணம்? அதிகாரத்துக்கு வரணும்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே உங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடு, உங்களுக்குள் முன்னணியில் நிற்கக்கூடியவர்களை சீமானே சொல்றாரு, நீ இருக்காத என்னை விட்டு போயிடு அப்படிங்கிறார். காரணம் என்ன? அதிகாரத்தையே சுவைக்கல, வெறும் இந்த மேடை மயக்கம் தான். சும்மா இந்த மேடையில இருக்க கை தட்டுவாங்க, அது நல்லா பேசுனீங்கன்னா அப்படின்வாங்க, உங்களுக்கு ஒரு 4 ஃபேன்ஸ் சமூக வலைதளம் வருவாங்க. அதுக்கே சீமா என்ன சொல்றாரு நீங்க மேடையில, அது யார சொல்றாருன்னு தெரியல, அவர் மேடையில சொல்றாரு, நம்மகிட்ட ஒரு எழுச்சி இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வந்து தேர்தலில் நிக்கல, நான் வேணா பரப்புரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், நீ பரப்புரை பண்ணிதான் நாங்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறோமா அப்படின்னு. உலகத்திலேயே சீட்டு தரேன்னா வேணான்னு ஓடுற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் தான். ஏன்னா தோக்கிறதுக்கு எதுக்கு நிக்கணும்னு அவங்களுக்கே தெரியும். அப்ப தோக்கிறதுக்கே நிக்கிறீங்களே, எதுக்காக நிக்கிறீங்க?
தோத்தாலும் நிக்கிறீங்களே. இப்படி தோத்து நிக்கிற கட்சியிலேயே 1000 முரண், 1000 பிரச்சனை. அதுல இருந்து முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பேட்சா வெளியே போயிட்டே இருக்கிறான். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து தமிழ்நாடை 62 வரைக்கும் ஆண்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவ ரீதியாக ரெப்ரசன்டேட்டிவ் வைஸ் we are the third biggest party in the state. பிரதிநிதித்துவ அடிப்படையிலே 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டின் முதல் பெரிய கட்சி திமுக. எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு வரும், பேசுவோம், தொகுதி பங்கீடு ஏற்படும், அதுல இழுபறி கூட வர்றோம். அதுல வர்றது நியாயம். ஒண்ணுமே சாதிக்காத உங்களுக்குள் இவ்வளவு கருத்து வேறுபாடு வருதுன்னா ஒண்ணுமே பண்ணாதவங்க நீங்க சொல்றீங்க கோடி கணக்கில் இவங்க பண்ண என்ன பண்ண போறாங்க. நீங்க கூட தான் பேசுறீங்க 2 கோடி வாங்கி மாநாடு பண்ணணும், 4 கோடி வாங்கி மாநாடு பண்ணணும். மாற்றத்துக்காக நீங்க நடத்துற எதுக்கு வசூல் பண்ணி அவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறீங்க? பொருளாதாரம் இல்லாம உங்களால மாநாடு நடத்த முடியலையே. மாநாடு நடத்துவதற்கு 2 கோடி 4 கோடி வசூல் செய்யக்கூடிய நீங்கள் தான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இதே கோடிகள் என்ற கணக்கில் பேசுவீர்கள். கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிட்டீங்கன்னா முதல் கட்ட முடிச்சுக்கலாம். இல்ல நீங்க முடிச்சுங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு கட்சி போட்டியில இருக்கிற ஒரு கட்சியை கூப்பிடல, அது நீங்க கூப்பிட்டீங்களா? அவங்க வரலையா? இல்ல சார், அது எனக்கு தெரியாது. நாங்க அழைச்சோம். இல்ல சொல்றேன், ஒரு அணிக்கு 2 பேரை கூப்பிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இதுவே அந்நியவனா இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. யார் முதல்வர்ன்றதுல கரெக்டா படம் போட்டு முதல்ல ஒரு ஆளை வச்சு நாங்க அதை காமிச்சிருக்கீங்க. இல்ல சார், நான் விளக்கம் சொல்லிடுறேன். தாவேகா தலைமைக்கு நாங்க வர சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க இல்ல களப்பணிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த முறை முடியாதுன்னாங்க. சோ அதை தெளிவுபடுத்திக்கிறது. ஓகே, அதாவதுங்க இப்ப நம்ம என்ன பேசிக்கிறோம்னா எந்த கட்சி ஜெயிச்சு அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் வருவாங்கன்னு பேசிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் மாறுபட்டு யோசிக்கிறேன். எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது. எப்படி 1952 ஒரு தொங்கு சட்டசபை உருவானதோ தமிழ்நாட்டில், அதே மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்குவதற்கான வாய்ப்பு தான் 2026 இருக்கு. மற்றவங்க சொல்லிக்கலாம் நான் 210 ஜெயிப்பேன், 200க்கு மேல ஜெயிப்பேன். 2026 இல்ல 31, 36, 46. ஆனால் ஒன்னு தெரிஞ்சு, இங்க தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறுல திமுக ஒரே ஒரு முறை தான் ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 1967 அது ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு அடுத்த தேர்தல் 71 ரீஎலெக்ட் ஆச்சு. இன்று வரையில 60 வருஷத்துல திமுக நெவர் கெட் ரீஎலெக்டட். இது சாபமா வரலாறு சொல்றேன் நான். கலர் டிவி கொடுத்தாலும் தோத்து இருக்காங்க. அதனால நம்ம இப்ப யார் முதலமைச்சர், எந்த கட்சி ஜெயிக்கும்னு பேசுறதுக்கு பதிலா எந்த கட்சி அணி கூட்டணி ஆட்சி அமைக்கும் பேசுறது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வேறுபட்டு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, 30 வருஷமா இவர் ஆட்சி பண்ணதா சொன்னார் அதிமுக. 31 வருஷம் சொன்னாரு. சற்றேறக்குறைய அதே அளவுக்கு 30 வருஷமா திமுகவும் ஆட்சி பண்ணியாச்சு. இவங்க 2 பேருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் போதுமான அளவு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இதை விட இன்னும் கடைசி வரைக்கும் நீங்களே ஆட்சி பண்ணிட்டு இருக்கணுமா? மாற்றம் ஒன்றை தவிர மாறாதது எதுவும் இல்லை. ஏன் மாற்றம் வரக்கூடாதா? ஏன் உங்களை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண ஆள தகுதி இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குன்னா, தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு நாங்குநேரினா எல்லாருக்கும் தெரியும். சமூக பதட்டம். ஒரு மாணவனை நேற்று 2 பேரும் ஆக சமூக நீதி பேசின 2 கட்சி தான் 60 வருஷமா ஆட்சி பண்ணாங்க. இடைவெளி இல்லாம வேற எந்த கட்சி ஆட்சி பண்ணல. 1.5 வருஷம் கவர்னர் ரூல் இருந்தது. பிசி அலெக்சாண்டர் எமர்ஜென்சி பீரியட்ல. மற்றது பூரா திமுக அதிமுக தான். பெரியார் மண் தான் இது. பெரியார தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனால் இன்னும் கலர் கலரா கையில நூல் கட்டிட்டு தான் தென் மாவட்டங்கள்ல ஜாதி வெறி தலைவிரிச்சாடுகிறது. ஆணவ கொலைகள் இன்றைக்கும் தொடர்கிறது. வேங்கை வயல் தொடர்கிறது. ஆனா என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டோம், உலகத்துக்கே வழிகாட்டி. போதாது, லஞ்ச லாவண்யத்தை பத்தி சொல்லி மாளாது. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம். நான் 2 கட்சியும் தான் சொல்றேன். லேட்டஸ்டா பாருங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல அது குற்றச்சாட்டு தான். இன்னும் நிரூபணம் ஆகல, வழக்கு வரப்போகுது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவனுக்கு 35 லட்சம் கொடுத்தாதான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலை கிடைக்கும். 35 லட்சம் கொடுத்தாதான் டவுன் பிளானிங் ஆபீசர் ஆக முடியும்.
25 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஜூனியர் இன்ஜினியர் ஆக முடியும்னா பதிவாகல இப்படிப்பட்ட பதிவு பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நீங்க தலையிடக்கூடாது. நீங்க பதில் பேசுங்க. உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பேசுங்க. நீங்க எல்லாத்துக்கும் தலையிடக்கூடாதுங்க. நீங்க எல்லாத்துக்கும் தலையிடக்கூடாது. நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது பேசுங்க. நீங்க நடுவர் இல்ல. நீங்க நடுவர் இல்ல. நீங்க ஆதாரம் இல்லாம பேசும்போது நீங்க செய்யணும் செய்வோம். எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க? எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது கருத்து சுதந்திரம் இல்ல. அது கருத்து சுதந்திரம் கிடையாது. அதெல்லாம் நீங்க ஆட்சியை உங்க கருத்து சுதந்திரம் என்ன? பொது மேலே வச்சு வாங்கணும்ன்ற பத்தி சொல்றதா? ஒரு ஆட்சியில சொல்றதா? என்ன ஆதாரம் இருக்கு சார்? 35 லட்சத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் சொல்றாருல இல்ல போஸ்டிங்க்கு அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டு பேச சொல்லுங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. இல்ல அவர் பேசி முடிச்ச உடனே இல்ல நான் இல்லைங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லும்போது 35 லட்சம் 25 லட்சம் வாயில வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆதாரம் தான் வச்சிருக்காரா? அதை சொல்லுங்க. இல்ல சார் அவர் முடிச்சு இல்லனா மன்னிப்பு கோரணும். இருக்குங்க. ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? வைங்க. இருக்குங்க. அதை கொண்டு என்ன ஆதாரம் இருக்கு? 253 பக்கம் ஆதாரம் இருக்கு. அந்த கேஸ் இல்லைங்க. அது கேஸ் ஆதாரம் அதெல்லாம் சும்மா பேசாதீங்க. சும்மா சொல்லுங்க. ஆதாரம் வீடியோ சொல்லிருந்தா 253 பேஜ் ஆதாரம் இவரே சொன்னாரு. இவரே தான் சொன்னாரு. இன்ன வழக்கே போட கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. வீடியோ சொல்லலாம். இல்ல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க குறுக்கிட அவசியம் ஏற்படல. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் பதில் கொடுத்துட்டாங்க. நீங்க குற்றச்சாட்டு வைக்கல நினைச்சு பேசிட்டீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க. குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. அதெல்லாம் பேசுற நாரிகள். அதெல்லாம் பேசுற நாரிகள். தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறேன். குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க குற்றச்சாட்டு வைக்கலையா? தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேசுறேன். ஒரு வார்த்தை பேசுறேன். எத்தனை பேர் பாக்குறீங்கல்ல? சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேசுறேன்னா சாட்சிக்கு எத்தனை பேர் இருக்காங்கல்ல? முதல்ல மாற்று கருத்தை கேட்கிற சகிப்பு தன்மை கிடையாது. வைக்கின்ற மறுக்கின்ற உரிமை எங்களுக்கு உண்டு. நீங்க 35 லட்சம் வாங்கினதா எப்படி சொல்லுவீங்க ஆதாரம் இல்லாம? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க போற போக்குல பொய்ய சொல்லிட்டு போறீங்களா? நாங்க அதுக்கு பதில் சொல்லணுமா? நான் கூட தான் சொல்றேன். நான் கூட தான் சொல்றேன். விஜய் 100 கோடி கட்சிக்காரன பணம் வாங்கினாருன்னு சொல்றேன். சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. அப்ப அது பொய் இல்லையா? நான் ஒண்ணுமே சொல்லலையா? சும்மா பதறீங்க. ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. சார் இருங்க. அதாவதுங்க ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் இல்லாம தான் திமுக எல்லா தலைவர்கள் எல்லா கட்சி மேலயும் எதுக்கு வந்து கொடநாடு கொள்ளைக்காரன் எடப்பாடியை சொன்னாரு கருணாநிதி ஸ்டாலின் ஆதாரம் வச்சுட்டு தான் சொன்னாரா? திமுக மேடையில பேசுறீங்களா? எல்லாம் ஆதாரம் வச்சுட்டு தான் பேசுறீங்களா? நான் பேசுறதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உரிமை உண்டு. எதை சொன்னா பதில் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. குறுக்கிட கூடாது. சொல்லுவீங்க இதுல கருத்து சுதந்திரம் மதிக்கிறோம் அல்ல. பொய் குற்றச்சாட்டு. நீங்க 50,000 வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? நீங்க 5 லட்சம் ஒத்துக்குவீங்களா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க. நீங்க அப்படி ரோசம் இல்லாம இருக்கலாம். நாங்க இருக்க முடியுமா? அதுக்குதான் ஒரு தலைவர் இருக்காங்க. உங்களோட சுற்று வரும்போது இல்ல சார் அவரு 30 லட்சம் சொல்லி சொல்லும் போது ஒருவேளை அதுல சார்ஜ் ஷீட் இல்ல வந்து பணம் பிடிச்சிருந்தாங்க இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்திருந்து பேசுனா ஒரு சென்ஸ் இருக்கு. இது சென்ஸ்லெஸ் டாக்கா இருக்கு. ஒரு ஆதாரம் எல்லாம் பேசுறது வேற என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க நான் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. அப்படி கிடையாது. நீங்க சொல்றது பதிவுல சார் முடிச்சிட்டு அவர் பேசி முடிச்சிட்டோம். நீங்க பேச. அதனால இன்னைக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பி சொன்னாரு கனிம வள கொள்ளை தமிழ்நாடே கொல்ல போயிட்டு இருக்கு. மலைகள் எல்லாம் இன்னைக்கு தலைமட்டம் ஆயிட்டு இருக்கு. எதுக்காக துரைமுருகன் அவர்கள் மாற்றப்பட்டார்கள் அந்த துறையிலிருந்து? ஏன் வந்து ரகுபதி கிட்ட அந்த இன்சார்ஜ் போச்சு? இன்னைக்கு பொன்மொழி மேல வழக்கு தீர்ப்பு வரப்போகுது. செம்மன் வந்து மிக அதிக அளவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆக இன்றைக்கு வந்து கனிம வளம் கொள்ளை போகிறது. போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் 30 வருஷம் ஆட்சி பண்ண கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு கட்சிக்கும். It is time a new party, new leader, emergent rule தமிழ்நாடு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்ல இருக்கிறோம். 2-3 விஷயம் நான் சொல்றேன். அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. கேட்டா நாங்க அது இதுக்காக வாங்கணும் அதுக்காக வாங்கணும்னு வாங்க. சுதந்திரத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியை முடிக்கிற வரையில தமிழ்நாட்டின் கடன் 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி இன்னைக்கு 9 லட்சம் கோடியா 9.5 லட்சம் கோடியா மாறி இருக்கு. 5 ஆண்டில் மட்டும் ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டில்
கடந்த 60-70 வருஷமா வாங்கின தமிழ்நாட்டு கடனுக்கு இணையான அளவுக்கு கடன் வாங்கியிருக்கு. அப்ப இது என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இது? இது சரியான ஒரு நிதி நிலைத்த மேலாண்மை நடத்தி இருக்காங்களா தமிழ்நாட்டில்? ஏன் இவ்வளவு கடன் வாங்கணும்? 60,000 கோடிக்கு மேல வருஷத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறோம். மாசத்துக்கு 5,000க்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலைன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அரசாங்கம் கடன் வாங்கினா அதை யார் கட்ட போறாங்க? ஆட்சியில் இருக்கிறவங்கள கட்ட போறாங்க? நம்ம தலையில தான் வரப்போகுது. எலக்ட்ரிசிட்டி வரி உயர்வா, சொத்து உயர்வா, தொழில் வரி உயர்வா எல்லாம் நம்ம தலையில தான் வரப்போகுது. அதனால மாற்றம் என்பது அவசியம், தேவை என்பது இன்றைக்கு மக்கள் மனங்கள்ல வந்தாச்சுங்க. ஒரு பழமொழி உண்டு, அதாவது தெரிந்த பேய் தெரியாத ஏஞ்சலை விட நல்லது. நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு வாங்க. என்னை பொறுத்தவரை திரு விஜய் அவர்கள் நோன் ஏஞ்சல், இஸ் நாட் அன்னோன் ஏஞ்சல். அவர் ஒரு மாற்றாக வருவார், வரணும். அவர் சொல்ற மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும். அவருக்கு சொல்றதுக்கு சாதனை இல்லை. இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்றாங்க. அவருக்கு சொல்றதுக்கு சாதனை இல்லை. ஆனா அவர் தன்னுடைய வருமானத்தை, வியாபாரத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன தப்பு? நீங்களே ஆளணுமா? நீங்களே உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே ஆளணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு என்ற பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு எவ்வளவு நாளைக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த போறீங்க? என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த நாட்டிலே 100 வருஷமா RSS, பாரதிய ஜனசங்கம், பாரதிய ஜனதா கட்சி இத மூன்றையும் சமரசம் இல்லாமல் உறுதியாக எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். ஆகவே வாய்ச்சவடால் அடிச்சுட்டு விளம்பர மாடல் பண்ணிட்டு ஜெயிச்சிடலாம் நினைச்சா இந்த முறை யூ ஆர் இன் ஃபார் பிக் சர்ப்ரைஸ். இப்போ அவர் நண்பர் சொன்னார், திமுக செய்தி தொடர்பாளர், அதாவது தகுதியானவரை தேர்ந்தெடுக்கணும். தகுதியானவர்னா எப்படி? ஸ்டாலின் எந்த வகையில தகுதியானவர் ஆவாரு? குடும்பம் மட்டும் இருந்தா மட்டும் தகுதியானவர் ஆவாரா? குடும்ப அரசியல், குடும்ப கட்சி, குடும்பம் மட்டுமே ஒரு தகுதியான என்றால் இன்றைக்கு இது மன்னர் ஆட்சி தானே பேர் இருக்கு. என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? அதுதானே மக்கள் கேட்கிறாங்க. நாங்கள் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விலைவாசியை குறைத்து விடுவோம், சொத்து வரியை குறைப்போம், மின்சார கட்டணத்தை குறைப்போம். ஆனா என்ன ஆச்சு? கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், கல்வியை பொதுப்பட்டியலை கொண்டு வருவோம். இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்காங்க? ஆனா எதுவுமே இங்க நடக்கல. பச்சை பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். இன்னொரு சொன்னார் நண்பர், சமூக நீதி என்றார். திமுகவுல சமூக நீதி என்றால் யாராவது நம்புவாங்களா? அந்த கட்சி குடும்ப நீதி தான். அங்க எங்க இருக்கு சமூக நீதி? அந்த கட்சியை குடும்ப நீதியை தவிர்த்து சமூக நீதி இல்லாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க எத்தனை இஸ்லாமியர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க, எத்தனை தலித்துகள் அங்கே மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்கணும். சமூக நீதியை காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சமூக நீதிக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர்கள். உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்களுக்கு எப்பவுமே வளர்ச்சி என்றால் இவர்கள் குடும்ப வளர்ச்சியை தான் பெரிய வளர்ச்சியா பார்த்துக்கிறாங்க. ஆனால் மக்கள் மனநிலை என்ன என்பதை இவர்கள் முற்றிலுமாக மறந்துவிட்டு மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. அதோட தூத்துக்குடி நண்பர் சொன்னாரு, அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் சிபிஐக்கு விசாரணை விட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார், அன்றைக்கு முதலமைச்சராக. அந்த ஆணையத்தை உருவாக்கினார். அந்த ஆணையம் கொடுத்த அந்த பரிந்துரைகளை நான் முடிச்சிருக்கேன். நீங்க உங்க நேரத்துல பதில் சொல்லுங்க. போயிருவீங்க, நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. அதாவது தூத்துக்குடியில் 17 பேர், அது யார் கொலை பண்ணாங்களோ அவங்க மேல கொலை வழக்கு போட்டு கைது பண்ணாம ஏன் ஆணையம்னு காலம் கடத்தீங்க? இங்க பாருங்க, அதாவது ₹1 கூலி உயர்வுக்காக தாமிரபரணி ஆத்துல ஓட ஓட விட்டு 18 பேரை திமுக. அதை பேசுவோம், நான் அதையும் பேசுவோம். அன்றைக்கு முடிச்சிடறேன். அன்றைக்கு துப்பாக்கி சூடு சம்பவத்தை உண்மையிலே அந்த செய்தது
போலீஸ் அதிகாரிகள், அந்த போலீஸ் அதிகாரிங்க முடிச்சிடறேன், போலீஸ் அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள். அதற்காக தான் அவர்கள் மேல விசாரணை கமிஷன் முடிச்சிட சார். நான் புரிஞ்சுக்கிட்டேன். எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் இல்ல, அப்படித்தானே? எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் இல்ல. அதாவது ஒரு முதலமைச்சர் என்பது இங்க சம்பந்தம் இல்லைங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த மாவட்டம் இருக்கு. அவர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியும். இதுதான் சட்டம். உங்களுக்கு என்னடா, உங்களுக்கும் தாவேக்காக்கும் சட்டம் தெரியாது, அரசியல் தெரியாது, ஆட்சி தெரியாது, நிர்வாகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு வாய்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் வட சுடுவீங்க, மக்களை ஏமாத்துவீங்க. நான் ஆட்சிக்கு வந்தா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் சொல்லுவாரு, ஜிஎஸ்டி கட்டாம நான் ஆட்சி அமைப்பேன் பாரு. சாத்தியம் இல்லாத விஷயங்கள் பேசுறதா உங்களுக்கு நேரம். தயவு செய்து முடிச்சேன். ஒரே ஒரு கேள்விதான். இப்ப 26ல தேர்தல் அறிக்கை கொடுக்க போறீங்களா? கொடுப்பீங்கல்ல? 26 தேர்தல் அறிக்கையில நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா தூத்துக்குடியில எங்க ஆட்சியை எவன் கொண்டாங்களோ அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி நாங்க சிறைப்படுத்த முடிப்பீங்களா? நிச்சயமாக அவர்கள் மீது இந்த ஆணையம் கொடுத்த கேளுங்க சார். சார், ஒரு விசாரணை கமிஷன் இல்லாம எதையுமே சரி பண்ண முடியாது. நீங்க இங்க பாருங்க, நீங்க சார், உங்களுக்கு நான் மீண்டும் சொல்றேன், அரசியல் என்ன, சட்டம் என்ன, அதிகாரம் என்ன ஒண்ணுமே தெரியாது. சீமானுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சார் சொல்றது கேளுங்க சார். நான் நேரம் அருமை. ஒரே ஒரு செய்தி தான். துப்பாக்கி சூடு என்னைக்கு நடந்துச்சு சொல்லுங்க? மே 21. எடப்பாடி பழனிசாமி தெரியாது, அப்படித்தானே? துப்பாக்கி சூட்டை அன்றைக்கு நடத்த உத்தரவிட்டது அன்றைக்கு அந்த மாவட்டத்துடைய எஸ்பி. அவருக்கு தெரியாது. மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு சார். அவர்களுக்கு அதிகாரம் இருங்க. மே 100 நாள் போராட்டம் நடந்துச்சு. அது அமைதியா தானே நடந்தது. மே 21 2018 நடந்த துப்பாக்கி சூடு எடப்பாடி பழனிசாமி தெரியாது. மே 22ஆம் தேதி நடந்து தெரியுமா? அதுவும் தெரியாதா சார்? ஒரு நிமிஷம். 21 தெரியாது, 22 தெரியாது. அடுத்தடுத்து கைது பண்ணாங்களே வீடு பூந்து, அது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? சார் ஒரு விஷயம் அதான் சொல்றேன். உங்களுக்கு ஆட்சி கேள்விக்கு அது பதில் இல்ல. கேளுங்க சார். கைது பண்ண சொல்றது யார்? நீங்க தூத்துக்குடியில கேளுங்க சார். வீடு வீடா போய் கைது பண்ண யார்? கேளுங்க சார். இங்க கேளுங்க. எப்பவுமே ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கேட்டீங்களா? பதில் சொல்ல விடுங்க. பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் சட்ட பிரச்சனை அந்த பகுதியிலே எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இது போன்ற நடவடிக்கை எடுப்பார்கள். உங்களை போல நான் சட்டத்தையும் பார்க்க மாட்டேன், வாய்ச்சவடாலே ஆட்சியை முடிச்சிருவேன் சொல்லக்கூடிய உங்களுக்கு எனக்கு நேரம் இல்லாத ஒரே காரணத்தால் நீண்ட விளக்கத்தை கொடுக்க முடியல. தயவு செய்து சொல்றேன். 30 நொடி தான். அதாவது காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை பந்தோபஸ்துக்கு போகுது இல்ல, அது சிறுவடையில் தான் இருக்கும், சிறுவடை இல்லாம இருக்காது. ஏன்னா சிறுவடை இல்லாம இருந்தா பொதுமக்களுக்கும் போராட்டக்காரங்களுக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் செய்யாம போட்டு, அப்ப பந்தோபஸ்துக்கு போற காவல்துறை சிறுவடையில் இருக்கும். ஆனா சிறுவடையில் இல்லாம வேற உடைய இருந்தால்தான் சுட்டு கொண்டான். ஏன்னா இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. இன்னைக்கு மூடி மறைக்கிறீங்க. இல்ல சார், அவர் என்ன கேட்க வராரு அப்படின்னா, மீண்டும் ஆட்சி வந்தால் அப்பயாவது ஸ்டெர்லைட் அந்த பிரச்சனையில நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்றதுதான் அவர். அதாவது எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டத்தின் ஆட்சியை நடத்தினார். மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது சட்டத்தின் ஆட்சியை எடுப்பார். கண்டிப்பாக யார் யார் தவறு செய்த மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் என்பது நான் உறுதியாக சொல்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்புறம் தமிழ்நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 10,62,000 கோடி ரூபாய். இந்த விடியாத திமுக ஆட்சி 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கியிருக்காங்க? கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்களா? என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்கன்னு சட்டமன்றத்தில் எங்க பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கேட்டார். ஆனா பதில் இல்ல. ஆனா மூலதன செலவுகளுக்காக 4,62,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு இவர்கள் மூலதன செலவை எதுவுமே செய்யாம அவர்கள் செய்தது வெறும் 2 லட்சம் கோடிக்கு மட்டும்தான் மூலதன செலவு. மிச்சம் 2,62,000 கோடி அந்த மூலதன செலவுக்கான பண்ண பணம் எங்கே போனது என்பதுதான் ஒரு கேள்வி. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பயிற்சி பட்டறை நடத்தக்கூடியவர்கள். அவர்களுக்கு வெற்றி முக்கியம் இல்லை, ஏதோ ஓட்டுக்களை பெருக்கணும், தான் ஒரு தலைவனாக காட்டிக்கொள்ள வேண்டும், அந்த குறிக்கோளோடாக இங்கே கட்சி நடத்துறாங்க. அவர்களை அதிகம் பற்றி பேச வேண்டாம். அவர்கள் தான் சொன்னார்கள் முஸ்லிம்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். மீண்டும் எனக்கு என்ன முஸ்லிம்கள் ஓட்டா போட்டு போடுவாங்க
கேளுங்க, இதெல்லாம் வந்து ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு சமூகத்தை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது. கடைசியாக தாவேக்கா என்பது மக்களை சந்திக்காமல் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டிலே கையில் எடுக்கக்கூடிய விஜய் அவருக்கு நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு என்றைக்கும் கிடைக்காது என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி அன்பர்களே, என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம், இவர் வந்து அடுத்த விவாத நிகழ்ச்சிக்கு போறதுனால அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓரளவுக்கு அவங்களோட கருத்துக்களை நீங்க வந்து பேசியிருப்பீங்க. இப்போ வந்து கேள்வி பதில் சுற்றா போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முதல் சுற்றுல நிறைய நேரம் எடுத்து பேசுனீங்க. பட் கேள்வி பதில் சுற்றுலா போகலாம். ரெண்டாவது நீங்கள் வேற யாருக்குன்னா பதில் கொடுக்குறதும் பேசலாம். பட் ஒருத்தவங்க பேசி முடிச்சுட்டு அடுத்து பேசினா கொஞ்சம் மக்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் சுற்றுன்றதுனால எல்லாரும் ஆவேசமாக பேசி முடிச்சிட்டிங்க. மதிவாணன் சார் சொன்னதுலேருந்தே நான் போக விரும்புகிறேன். கடங்கார மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட்டாரு அப்படின்றது தான் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. ஸோ உங்ககிட்ட இருந்தே அந்த 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 கேள்வியில நான் போறேன். இப்ப ஒன்றிய அரசுக்கு நாம ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து வரியா கட்டுறோம். இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் கட்டி அவங்க நமக்கு திரும்ப கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெறும் 69,000 கோடி ரூபாய் தான் வேரியஸ் ஸ்கீம்ஸ் மூலியமா கொடுக்குறாங்க. அதுதான் அந்த 29 பைசான்னு கணக்கு சொல்றோம். அவங்க வேணும்னே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு கொடுக்கலங்கும் போது அப்ப இந்த தமிழ்நாட்டை வளர்த்துறதுக்கு நமக்கு என்ன வழி இருக்கு? எப்படி வளர்த்த முடியும்? அப்ப என்ன முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா வேர்ல்டு பேங்க்ல இருந்து லோன் வாங்கி தான் அதை நம்ம ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது வந்து மக்கள் மேல சுமையா, மக்களுக்கு எந்த சுமையுமாக அது மாறாது. இத திரும்ப பாரதிய ஜனதா ஆட்சி நிறைவு பெறும் காலம் விரைவில் வரக்கூடியதுதான். அப்ப காங்கிரஸ் ஆட்சி வருகின்ற பொழுது நாங்க வாங்கி கட்டிட்டு போறோம், இதுல என்ன போய் கஷ்டம் இருக்கு? அதுக்காக எங்க நாட்டு மக்களை, தமிழ் மக்களை இந்த மாதிரி நாங்க சிரமத்துக்குள்ளாக்க முடியுமா? இல்ல சார், நீங்க வாங்குற கடன் முழுசா சொல்ல விட்டுருங்களேன். பேசுங்க. அந்த வாங்குகின்ற கடனை எங்க முதலீடு செய்யறோம்னு சொல்றேன். கல்விக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 50,000 கோடி ரூபாயை இந்த அரசு முதலீடு செய்திருக்கிறது. 2.5 லட்சம் கோடி ரூபாயை கல்விக்கு மட்டும் முதலீடு செய்திருக்கிறோம். முதலீடுன்னு சொல்றோம், செலவுன்னு சொல்லல. இது இல்லாம ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ரோட்ஸ் இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கொடுக்கறதாகட்டும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த கல்வியும் தான் இன்னைக்கு தரமான தமிழர்களை அவர்களுடைய சிறந்து விளங்குகின்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இருந்து நம்ம முதலீடுகள் கொண்டு வருகின்ற பொழுது இங்க நமக்கு போதுமான மேன் பவர் இருக்கா, குவாலிஃபைட் மேன் பவர் இருக்கான்னா இருக்கு. அப்ப வின்ஃபாஸ்டுக்கு தேவையான மேன் பவர் நமக்கு உடனே கேட்கிறாங்க. ஒரே மாசத்துல தூத்துக்குடியில பிளான்ட் போடும்போது இருக்கிற பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு 6,700 பேருக்கு நம்மளால அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு இல்ல? அப்ப எதனால சாத்தியமாச்சு? அந்த கல்வியில முதலீடு பண்ணி இருக்கிறனால. இதே ஒன்றிய அரசு கொடுத்திருந்தால் இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படாது. மேலும் அது மட்டும் நமக்கு காரணம் அல்ல. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். தனிநபருடைய வருமானம் 1,60,000 ரூபாயில் இருந்து 3,85,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது இந்த 4 ஆண்டுகள்ல. அப்ப இது தனி மனிதர் ஒவ்வொருடைய வாழ்க்கை தரத்தையும் வசத்திருக்கா இல்லையா? இப்ப ஒன்றிய அரசு 200 லட்சம் கோடி வாங்கியிருக்கு. 10 ஆண்டுகள்ல 35 லட்சம் கோடி கடன் இருந்ததை 200 லட்சம் கோடியா மாத்தி இருக்கு. அப்ப 165 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. உலகத்துல எல்லா அரசாங்கமுமே கடன் வாங்கி தான் அரசு நடத்துவாங்க. இல்ல சார், எங்கேயுமே வருவாயை நம்பி ஒரு நாடு கூட நீங்க கடன் வாங்கி நடத்துறதுன்றது இயல்புதான். ஆனா தேர்தலுக்காக அவசர அவசரமா நிதியை வந்து மக்களுக்கு வந்து ஒரு கையூட்டு கொடுக்கிற மாதிரியான தேவையே இல்லாம தேர்தலுக்காகவே ஓட்டுக்காகவே பணம் கொடுக்கிற மாதிரியான ஒரு முறையில பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இல்லையா? ஏன் இந்த குற்றச்சாட்டை நாங்க மறுக்கிறோம்னு சொல்லி தெளிவா சொல்லிடுறேன். பிப்ரவரியில சுப்ரீம் கோர்ட்ல பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸுக்கு ஃபெமிலியரான ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாருன்னா, இந்த இலவசங்களால் நாடு சீரழிகிறது, இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்க போடுறாரு. அதுக்கு ஜட்ஜ் அவர்கள் 3 பேர் கொண்ட பெஞ்சை நியமனம் பண்ணி பிப்ரவரி எண்ட்ல ஹியரிங் ஃபிக்ஸ் பண்றாரு. அப்ப அவங்களுக்கு நோக்கம் என்னவா இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த கட்டணமில்லா பேருந்து, இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இந்த அரசு கொடுத்து கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா ஒரு முடிவு செய்து அதை கோர்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி எடுத்து அந்த ஹியரிங் டேட் வர்றதுக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா,
அடுத்த நீ என்ன 1000 ரூபாய் நீ கொடுக்கறது நிறுத்தினா நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் என் மக்களுக்கு. நீ யார் இதுல தலையிடுறதுக்கு? ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு கேஸை போட்டுதான் நீங்க 2000 ரூபாய் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இப்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 2 பேர் கொண்ட பெஞ்ச் இந்த கேஸை நடத்தி இலவசங்களில் அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு ஏற்கனவே இருக்கு. அப்ப நீங்க 3 பேர் கொண்ட பெஞ்சை போடுறீங்கன்னா அதை மறுசீராய் கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா யார் பாதிக்கப்பட போறது? தமிழ்நாட்டு மக்கள் தானே. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பொதுவாகவே கோர்ட் பெருசா தலையிடக்கூடாதுங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லி இருக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொடுக்குறோம்னு நம்ம சொல்றோம், உடனே அது வந்தா தொழில் வரும், ரைட்டா? அப்ப அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நீங்க முன்கூட்டியே அறிவிக்க கூடாது, நீங்க அது கையூட்டுன்னு ஆயிடுமா என்ன? இல்ல சார், அப்ப ஆக்கப்பூர்வமான திட்டங்கள். ஏன்னா வருடம் கோடை காலம் வருது. ஆனா இந்த கோடை காலத்திற்கு சிறப்பு நிதி அப்படின்றது அது எந்த வகையான அரசினுடைய விருப்பம். அந்த திட்டங்களை நீங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லி சொன்னா, இத்தனை ஆண்டுகளா குழந்தைகள் எல்லாம் வந்து காலையில சாப்பிடாம வந்தாங்களேன்னு கவலைப்பட்டீங்களா? இப்ப எதுக்கு நீங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அந்த புரிதலை களைவதற்காக மக்களுக்கான திட்டங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் முடிவெடுப்பதை நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம்? மக்களோட ஏழ்மைய ஓட்டுகளா நீங்க வந்து அப்படிலாம் கிடையாது. அப்படி கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்துச்சு, அது என்ன கணக்குல வைப்பீங்க? எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு கொடுத்துச்சு. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு திமுக நான் தான் ஜஸ்டிஃபை பண்றேன். நீங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு மேல அதில் நிறுத்துறதுக்கான முயற்சிகளை நீங்க ஈடுபடுறீங்க. பாரதிய ஜனதா தன்னுடைய ஆளை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுது. நீங்க நிறுத்துனீங்கன்னா பாதிக்கப்படுறது என்னுடைய மக்கள். அதனால நான் அட்வான்ஸ்ல கொடுக்குறேங்கிறதுல உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்க முடியும்? மக்கள்கிட்ட வரி புடுங்கிய பழகிப்பட்ட பாரதிய ஜனதா அரசு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கா? எம்என் ரேகாவை நிறுத்திட்டீங்களே, எம்என் ரேகாவை இன்னைக்கு வந்து விஜி ராம்ஜிங்கிற பேர்ல நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அப்ப மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒன்றிய அரசோடு அதிமுக கூட்டணி அமைச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்குமா? எல்லாமே மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியத ஏன் கொடுக்குறீங்கன்னு பாரதிய ஜனதா மாதிரியே மீடியாவும் கேள்வி கேட்கறீங்களே. அவன் தானே அந்த கேள்வியை கேட்கிறான். செய்வதை குறை சொல்லாமல் பாராட்ட பழகிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாருன்னா, திமுக பேச்சாளர் பாரதிய ஜனதா கட்சி செய்தாங்க நாங்க செய்யறோம்ன்றாரு. இல்ல பாரதிய நாங்க செஞ்சதை பாரதிய ஜனதா செய்யுதுன்னு சொல்றேன். இல்ல பாரதிய ஜனதா கட்சி மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், அததான் நாங்களும் செய்யறோம்ன்றீங்க. அப்ப நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே மெத்தட்ல தான் ஜனங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ஏமாத்தலாம் என்னுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல கொடுத்தது, மகாராஷ்டிரால கொடுத்தது, அதனால நாங்க தமிழ்நாட்டுல கொடுத்தா என்ன தப்புன்றீங்க? இது வந்து சரியான வாதம் அல்ல, தப்பு. தேர்தலுக்காக மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக அரசு கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து கொடுப்பது, அதுவும் கடன் வாங்கி கொடுப்பது என்பது தவறான பினான்சியல் மேனேஜ்மெண்ட். ஒன்று. ரெண்டாவது, நீங்க தான் 60 வருஷமா ஆட்சி பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு காலையில முதல்வர் சொல்றாரு, விளிம்பு நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு 2000 ரூபாய் தொகை. ஏயா விளிம்பு நிலையில வச்சிட்டு இருக்கீங்க? மாறி மாறி 60 வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல, வேற யாராவது ஆட்சி பண்ணாங்களா? ஏன் அவங்க வந்து இன்னும் உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்குற அளவுக்கு, 2000 ரூபாய் வாங்குற அளவுக்கு விளிம்பு நிலையில் இருக்கிற அளவுக்கு வச்சிட்டு இருக்கீங்க? மூணாவது சொல்றேன், இந்த கடன் வாங்குற பணத்துல பெரும் பகுதி லஞ்சமா வெளியே போகுதுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கல்லணை கட்டினார அது அப்படியே இருக்குது. ஆனா ஏவா வேலு அவர் மாவட்டத்துல ஒரு பிரிட்ஜு கட்டினார் 16 கோடியில, வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு. இதுதான் இந்த கடன் வாங்குறாங்களே, இந்த தொகை கொஞ்சம் மக்களுக்கு கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அதை நான் எதிர்க்கல. ஆனால் பெரும்பகுதி இப்ப 4000 கோடி நம்ம கார்பரேஷன்ல சென்னை மாநகராட்சியில் மழை நீர் வடிகால் வாரியானாங்க. சின்ன மழை பெஞ்சா கூட மோட்டர் பம்ப் வந்து நின்றுட்டு இருக்குது. இப்ப 4000 கோடி என்ன ஆச்சு? ஆக பெரும்பகுதி பணம் வந்து தப்பா போகுது. பேசிக்கா நம்ம குடும்பத்துல நமக்கு வரவு கம்மியாகுதுன்னா நம்ம செலவை கம்மி பண்ணி தான் ஆகணும், இல்லையா? அப்பதானே நம்ம ஃபைனான்ஸா ஸ்டேபிளா இருக்க முடியும். ஆனா இங்க வரவு கம்மியாகுதுன்றாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். பாஜக அரசு கொடுக்க மாட்டேன்து, வஞ்சிக்கிறது, அதெல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவை கம்மி பண்ணோம்ல. விளம்பரம் மட்டுமே இன்னைக்கு பேப்பருங்களை எடுத்து பாருங்க, ஒரு மாசமா 1000 கோடி ரூபாய் விளம்பரம் தேவையா? இல்ல சார், அவர் சொல்றது இந்த ஒரு 1000 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்துக்கு டெய்லி ஃபுல் பேஜ் விளம்பரம். இல்ல சார், இந்த ஒரு கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. பாருங்க, அதிகமா விளம்பரப்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அரசாங்கம் அதீத அளவுக்கு வந்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த 5 வருஷத்துல 4000 கோடி ரூபாய் விளம்பரம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. அதாவது அவர் சொல்றாரு, ஏன் விளம்பரம் கொடுக்குறீங்கன்னு.
அந்த விளம்பரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சாதனைகளினுடைய பட்டியல் இருக்கும். பார்த்து வயிறு எரியுறது. இதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு செஞ்சிட்டாங்களே, இவ்வளவு செஞ்சிட்டாங்களே, இதெல்லாம் தினதினைக்கும் காலையில படிச்சுட்டானா எவனுமே ஜனங்க அனுபவிச்சு உணரணும். அனுபவிச்சு உணரணும். உங்களுக்கு கோவம் வருதுல்ல? உங்களுக்கு கோவம் வருதுல்ல? இப்போ உங்களுக்கு கோவம் வருதுல்ல? அது மாதிரி தான் எனக்கு வரும். அப்போ உங்களுக்கு பதட்டம். ஜனங்க அனுபவிச்சு உணரணும். எத்தனை சாதனைகளும் துறை ரீதியா ஏதாவது நான் கேட்கிறேன், அதுல இல்லன்னு மறுக்கிறதுக்கு இவங்க கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கிடையாது. மேடை போட்டு நீ தான் தொண்டை கிளிய கத்திரிய சொல்லு இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் அதே தெரியாத. படிக்க தெரிஞ்சிருந்தா நீ அப்படி கத்த போற, பொறுமையால பேசியிருப்ப, ரைட்டா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்புறம் 4000 கோடி இந்த சென்னைக்கு மழை நீருக்கு செலவு பண்ணோம்னு சொல்றாரு. ஐயா கேட்கிறேன், இந்த வருஷம் மழை பெஞ்சதில்ல, ரெட் அலர்ட்ல 27 சென்டிமீட்டர் மழை ஒரே நாள்ல. தண்ணி நிக்கலன்னா காரணம் 32 ஏரிகள் இங்க இருக்கக்கூடியது தூர்வாரப்பட்டிருந்தன. இடுமாவன கார்த்தியும் சரி அவர் சகோதரரும் சரி என்ன பண்ணாருன்னா, எங்களை என்னமோ குற்றச்சாட்டாவே சொன்னாங்க. எங்க தலைவருக்கு இந்த தகுதி எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு வாக்களிங்கள்னு கேட்கறதுக்கு ஒத்த யோகியதை இல்லை. அப்படிதானே சொல்லியிருக்கணும்ல? என் தலைவர் குடும்பத்தை இப்படி பார்த்துக் கொள்கிறார், என் தலைவர் இனத்தலைவராக இப்படி உயர்ந்து நிற்கிறார். தனிப்பட்டது இல்ல சார். சார் இல்ல இல்ல அவர் பேசட்டும். அவர் பேசட்டும். பொதுவுல நான் பேசுறேன். நான் அதெல்லாம் பேச மாட்டேன் சார். நான் பொதுவுல கேக்குறேன், இனத்தலைவரா கேக்குறேன். நான் சமூக நீதி என்னுடைய தலைவர்கள் இப்படி பாதுகாக்கிறார்கள், நாங்கள் பெரியார் வழியில் இருக்கிறோம், பெரியார் சொன்ன இதையெல்லாம் நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எதையாவது இவங்களுடைய கொள்கைகளை நாங்க வந்தா இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சு இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போறோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னீங்களா? நான் நினைச்சேன் அரசியல் மயப்படுத்தாதது பாவம், இந்த இளைஞர்கள் பாவம் ஏமாறுறாங்கன்னு. இந்த பெரியவருமே ஏமாந்து போயிட்டாரு. ஏன்னா நீங்க தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லணும், முன்கூட்டியே நீங்க சொல்லணும், நாங்கள் வந்தா இதெல்லாம் சந்திக்கிறாங்க. இந்த டாபிக் நிறைய தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒரு 30 செகண்ட்ல நான் வந்து இதை நிறைவு பண்ணிக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் சரி, தாங்கள் வருவதற்கு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் வந்தால் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருவோம்னு சொல்லி 17 வருஷம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட வரலாறை கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். நீங்க இதுவரைக்கும் என்ன செய்ய போறோம்னே சொல்லது கிடையாது. மேடை ஏறினா தீய சக்தி, தூய சக்தி, தூய சக்தி, தீய சக்தி. என்னடா மந்திரம் ஓதிட்டு உட்கார்ந்திருக்கியா? கொஞ்சமாவது பிராக்டிகலா இருக்க வேண்டாமா? எங்கதான் உங்களுக்கு இப்படி ஒண்ணு வருது? ஆக்கப்பூர்வமா இவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த மஞ்சள் கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாமே உனக்கு மஞ்சளா தானே தெரியும். நீங்க நல்ல விஷயங்கள் இவ்வளவு செஞ்சிருக்காரு, இதுல எல்லாம் தவறு இருக்குன்னு ஒரு ஆரோக்கியமான அரசியல சுட்டி காட்டினாருன்னா அர்த்தம் இருக்கு. இப்படி கத்திட்டு போனார்னா எதை எடுத்துக்கிறது? ஸ்டாலின் தொடரட்டும், தப்பு கிடையாது. திமுக காரன் சொல்லிட்டான் தமிழ்நாடு வெல்லட்டும். அது என்னடா தமிழ்நாடு? திமுக வெல்லட்டும் சொல்லிட்டுப்பா. நான் தமிழ்நாடு இசைக்கொண்டு திமுகவா? புகாரி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாரு. அதுல இருந்தே நான் தொடங்குறேன். பெரியாரை தொட்டதனாலேயே இந்த தேர்தலில் நாம் தமிழர் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் ஒரு கருத்தை வச்சாரு. இதுல இருந்தே நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வேட்பாளர் நிக்க பயப்படுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாரு. அண்ணன் அந்த மேடத்தை குறிப்பிட்டது என்னதான், நான் வந்து பரப்புரைக்கு போறேனே அப்படின்னு சொன்னேன். எனக்கு பரப்புரையில பெரிய விருப்பம். அண்ணன் வேட்பாளர் நெல்லு அப்படின்னாங்க. பயந்துகிட்டு இல்லை, பரப்புரை மீது ஒரு அலாதி புரியும், அதனால தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை வெட்டி ஒட்டி பரப்புற மாதிரி திருச்சி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பெரியார் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி பேசுறப்ப வந்து காங்கிரஸை பத்தி கூட அதிகம் பேசல, நாம் தமிழர் கட்சி பத்தி தான் பேசினாரு. நான் அது இன்னும் காங்கிரஸை பத்தி பேச பெருசா இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து 2011 63 இடங்களை பெற்றாங்க திமுக கிட்ட. அந்த காலகட்டத்தில் காமராஜ் ஆட்சி அமைப்போம்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியே காமராஜ் ஆட்சின்னு வந்துட்டாங்க. 63 இடங்கள் பெற்றவங்க 2021 22 இடங்கள் பெற்றாங்க. இப்ப இந்த முறை 25 பெறுவாங்களா 26 பெறுவாங்களான்னு தெரியல. 2016 போட்டி போட்ட நாம் தமிழர் கட்சி 1.1 இருந்து 8 விழுக்காடு வயது. அடுத்தவங்களே குற்றம் சொல்லி அவரோட சுற்றுல பேசிட்டோம். புகாரி அவர்கள் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. நாங்க 1.1 இருந்து 8 விழுக்காடு அளவுக்கு வளர்ந்துருக்கோம். நீங்க 63 இடங்களை வாங்கின, நீங்க கடைசி 20 இடத்துல நிக்கிறீங்க. இந்தியாவில் 18 மாநிலங்கள் ஆட்சி ஆண்ட கட்சி காங்கிரஸ். இன்னைக்கு 3 மாநிலத்தில் ஆளுது. டெல்லியில இந்த பிப்ரவரி மாசம் இடைத்தேர்தல், அந்த பொது தேர்தலில் பல இடங்கள் டெபாசிட் போச்சு. 98 விழுக்காடு டெபாசிட் போச்சு.
கட்சி எங்க வளர்ச்சி பெற்றிருக்குது? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வளர்ச்சி இருக்குது? நீங்க காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கும் சொல்வதற்கான தார்மீகம் இருக்கா? இப்ப என்ன நிலைமை உங்க நிலைமை? திமுகவா தாவேக்காவும் டாஸ் போட்டுருக்கீங்க. நீங்க சொல்லுங்களேன், தாவேக்க அரசு எப்படிப்பட்டது? சரியானதா தப்பானதா? ஆக்கப்பூர்வமானதா ஆபத்தானதா? ஒரே நேரத்தில் 2 கட்சி பேசுறீங்க. திமுக டைம் பேசுறீங்க, தாவேக்க டைம் பேசுறீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி பேச தார்மீகம் இருக்கு? நாங்க எடுத்த நிலைப்பாட்டில் எடுத்த கோட்பாட்டில் நாங்க தெளிவா இருக்கிறோம். அப்புறம் சொல்றாரு பெரியார பேசினா நீங்க ஒண்ணுலாம் போயிருவீங்க. 67ல ஐயா பெரியார் இவரா வந்து காமராசருக்கு வாக்கிட்டாரு. ஆனா ஜெயிச்சது அண்ணா, காமராசர் இல்ல. அதுக்கு பிறகு 1973 திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தல் திமுகவை சேர்ந்த பொன் முத்துராமலிங்கத்துக்கு வாக்கிட்டார் பெரியார் இவரா. ஆனா அந்த பொன் முத்துராமலிங்கம் 3வது தள்ளப்பட்டார். வாக்கு அரசியல்ல பெரியார் இவராவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. நாங்க ஈரோடு கிழக்குல பெரியார் மண் என்று பேசுறாங்க. பெரியாரே மண் பரப்புரை செஞ்சப்ப அங்க பெற்ற வாக்கு 24,000 வாக்கு. திமுக முறைகேடு பண்ணி கடலை வாக்கு செலுத்தி காசு கொடுத்து டோக்கன் கொடுத்து வாக்க பெற்றாங்க. நாங்க பெரியாரே மண் ஈரோட்டில் பெற்ற வாக்கு 24,000 வாக்கு. அதனால பெரியாருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா முதல்ல அவர் பேசுறவர் காங்கிரஸ் இருக்காரு. காங்கிரஸுக்கும் பெரியார் கோட்பாடுகளுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஏன்னா நான் இன்னொன்று கேள்வி நினைக்கிறேன். உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னார். உதயநிதிக்கு சனாதனம் பற்றிய புரிதல்ங்கிறது என் பார்வை. ஆனா சனாதனத்தை ஒழிக்கணுங்கிற கருத்தில் தவறு இல்லை. அவர் பேசின உடனே வடநாட்டை சேர்ந்த ஒரு சாமியாரு உதயநிதி தலையை வெட்டுவோம்னார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாராவது ஒருவர் அது கண்டிக்கத்தக்கதுன்னு பேசினாங்களா? சனாதனம் குறித்த உதயநிதி கருத்து சரியானது பேசினாங்களா? பெரியார் இவரோட அடிப்படை கோட்பாடு சொல்றாங்க, சாதி மறுப்புங்கிறாங்க. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டினால பட்டமா சாதி இல்லையா? அப்ப எங்க போச்சு? பெரியார் கோட்பாடுல ஒண்ணு என்ன? பெண்ணிய விடுதலை, ஆணுக்கு பெண் சமம்னு. கேரளாவில் சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்களும் ஆண்களும் போகலாம் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்புல உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு. அதுக்கு பிறகு 2021 கேரளா சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சொல்லுது, நாங்க வந்தோம்னா சபரிமலை கோயிலோட இந்த வழக்கமான சடங்குகளை பின்பற்றுவோம். அப்ப என்ன அர்த்தம்? பெண்களை உள்ள விட மாட்டோம்னு அர்த்தம். நாம் தமிழக சொல்லுது, தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம், எங்கள் பாட்டன் ராவணன்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ராமர் கோயில் கட்டலாம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்ப அந்த தீர்ப்பை வரவேற்றது காங்கிரஸ் கட்சி. இன்னும் சொல்ல போனா ராமராஜ்யம்ங்கிற முழக்கத்தை இன்னைக்கு வைக்கிறான் யாரு? யோகி ஆதித்யநாத்தும் இந்த பக்கம் மோடியும் அமித்ஷாவும். 89லயே அதை சொல்லி அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியிலிருந்து பரப்புரை தொடங்கியவர் ராஜீவ்காந்தி. அப்ப என்ன சொல்ல போறீங்க? அது மட்டும் இல்லாம முதல்ல பாபர் மசூதியை திறந்து விட்டு இந்த சிக்கல் ஏற்பட அடித்தளம் விட்டதே ராஜீவ்காந்தி தான். பெரியாருக்கு அவங்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஜவஹர்லால் நேரு காமராஜ் எழுதிய கடிதத்துல பெரியார் இவராவுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னார். அது மட்டும் இல்ல, நான்சென்ஸ் கிழவர்கள் இவங்களை நாடு கடத்தணும் சொல்லி 73 74ல இதே நேரு வர்ணிச்சு நேருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியது திராவிட இயக்கம். கட்சி வளர்ச்சின்னு பேசுறாங்கல்ல, கட்சி நாளத்தோடு வளர்ந்து கொண்டு இருக்குது. 2019 தொடங்கி 24 வரைக்கும் கபில் சிபில், குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட 11 காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியேறிட்டாங்க. அப்புறம் மணிப்பூர் அந்த கலவரத்தை பத்தி நாம் பேசுறோம், காங்கிரஸ் பேசுது. மணிப்பூர் கலவரத்தை பேசுற சமயத்துல 2004ல தங்கஜம் மனோரமா அப்படிங்கிற ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. யாராலனா அசாமை சேர்ந்த ராணுவ வீரர்களால. அவங்க ஆக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்காம 12 மணிப்பூர் தாய்மார்கள் வந்து ராணுவ தலைமையகத்துக்கு முன்னாடி போய் இந்தியன் ஆர்மி ரேப்டஸ் அப்படின்னு ஏந்தி பதாக ஏந்தி முழு நிர்வாணம் பண்ணு போறாங்க. அன்னைக்கு இந்த சோனியா காந்தி அம்மையார், இந்த ராகுல் காந்தி எங்க போனாங்க? அது காங்கிரஸ் ஆட்சி காலம். 2010 தொடங்கி 16 வரைக்கும் தொடர்ச்சியா 16 ஆண்டுகள் மணிப்பூர்ல இரோம் சர்மிளா ராணுவத்தோட சிறப்பு அதிகார சட்டத்தை குறைக்கன்னு சொல்லிட்டு உண்ணாநிலை இருந்தப்ப அந்த 16 ஆண்டு காலத்துல 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி காலம். அப்ப எங்க போச்சுங்க மனிதாபிமானம்? அப்புறம் பெரியார்னு பேசுறாரு. பெரியார்னா ஒரு தனி விவாதம் வைங்க, இவர் வரட்டும், நான் ஒரு ஆள வர்றேன், விவாதிப்போம். நாம இன்னைக்கும் சொல்றோம், பெரியார் நிலைப்பாடு ஒரு நாள் எடுத்தது இல்ல. நாம் தமிழக கட்சி தொடக்க நிலையில பெரியார் ஈவராவையும் தலைவர் பிரபாகரனையும் ஒரே இதுல பதாகையில் வச்சோம். அதுக்கும் பிறகு பெரியாருக்கு முக்கியத்துவம் தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து நாங்க அந்த இடத்துல வள்ளுவரை முன்னெடுத்தோம். அதுக்கு பிறகு பெரியாரை மீளாய்வு பண்றப்ப, பகுப்பாய்வு பண்றப்ப அது பிழையா இருக்குன்னு தெரியுது. பெரியார் உடன்பாடை கைவிட்டு பிராமண கடப்பாறை எடுத்தீங்களா? பிராமண கடப்பாறை நான் சொல்றேன் இல்ல முடிச்சிடறேன். பெரியார் உடன்பாடை கைவிட்டுட்டு பெரியார் கை வச்சோம். பிராமண கடப்பாறை செய்கிறார்ல. இப்ப ராகுல் காந்தி யாரு? நேரு யாரு? இப்ப பார்ப்ப அவங்க எல்லாம் பிராமண கடப்பாறை ஓமைதான். அதாவது 5 பிராமணருக்கு சீட்டு கொடுத்தீங்க. பெண்ணு பள்ளி இருக்குது 6 பேர் 5 இல்ல. போலியான திராவிடத்தை
தமிழ் தேசிய கருத்தில உள்வாங்கி கொண்ட பிராமணர்களையும் சேர்த்து கொண்டு நாங்கள் வீழ்த்துவோம் சொல்றோம். இதுல எந்த இயக்கம் பிராமண எதிர்ப்பை பேசுது? பிராமண எதிர்ப்பை வந்து திராவிட கழகம் பேசுது. இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகத்துல பிராமணர் சேர்க்க மாட்டாங்க. ஆனா திமுக சேர்த்துக்குவாங்க. திமுகவோட கொள்கை வகுப்பணியில அண்ணா காலத்திலேயே விபி ராமன், வெங்கட பட்டாபிராமன் வர இருங்க, வெங்கட பட்டாபிராமன் செத்துக்கிட்டாங்க. இப்ப மைத்ரேயன் செத்துக்கிட்டாங்க. எஸ் வி சேகர் என்னன்னு தெரியல, பிராமணர் கடப்பார் இல்லையா? 67 காங்கிரஸ் வீழ்த்த அண்ணா சொன்னாரு, என் வீட்டுக்குள்ள பாம்பு புந்துட்டா நான் எந்த தடின்னு பார்க்க மாட்டேன், கிடைக்கிற தடியை கொண்டு அடிப்பண்ணார். யாரு? அண்ணா. அப்ப ராஜாஜின் தடி எடுத்தார். அந்த ராஜாஜி தான் பிராமண கடப்பாரு. அன்னைக்கு அண்ணா எடுத்தாரு, இன்னைக்கு எங்க அண்ணா எடுக்கிறார். அது எந்த தவறும் இல்லை. அந்த நிலைப்பாடு மிக சரியானது. புகாரி அவர்கள்கிட்ட கேட்கறது, விடுமோனம் காட்டி வந்து குறிப்பா ஒரு குற்றச்சாட்டு வச்சார். பெரியாரை தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள், மற்ற மாநிலங்களில் அவர்களே முரண்படுவார்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டிலிருந்தே உங்களோட பதில நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து தான் இந்த டிபேட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் காங்கிரஸ்காரன் தானே, கடந்த மேடையில கூட தெளிவா பேசியிருக்கிறோம். அவர் சனாதனத்தை எதிர்த்ததற்காகவே தமிழ்நாட்டில் அவர் உறுதியாக நிற்கிறார், அதற்காகவே மக்கள் அவரை போற்றுவார்கள் அப்படின்னு. இதுக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரன் சொல்லிட்ட பிறகு அவருக்கு என்ன வேணும் எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பிராமண கடப்பாறைக்கும் பிராமணர்களுக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னார்ல, அங்கதான் வித்தியாசம் இருக்கு. எந்த மேடையில் நின்று பேசினாரு? நாங்க எந்த மேடையில் வச்சு பிராமணர்களை ஏற்கிறோம்? நாங்கள் எங்கள் மேடையில் வந்த பிராமணர்களை, இந்தியா அனைவருக்கும் சமமானது என்று நம்புகின்ற பிராமணர்களை, எங்கள் தலைவர் பிராமணராக இருந்தாலும் வருண் காந்தி உங்க தம்பி போல பாரத் ஜோடோ யாத்திரால வந்து திரும்ப காங்கிரஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருக்குது, அவருடைய பேச்சுவார்த்தை இருக்குது, ஏற்பீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சித்தாந்த தெளிவு கொண்ட எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, வருண் காந்தி is someone who affiliates RSS, there is no space for someone who affiliates RSS. இந்த சித்தாந்த தெளிவில்லாமல் RSS இன்னொரு பிரிவாக நாம் தமிழர் மாறிவிட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க போய் நின்று மேடை எது? நீங்க இல்ல அவங்க பேசிட்டோம். நான் குறுக்க வரவே இல்லையா? நீங்க என்ன பேச குறுக்க வரல, எழுதி வச்சுக்கங்க, பதில் சொல்லுங்க. இந்திய தேசம் முழுக்க RSS பணி வந்து காங்கிரசினுடைய சமத்துவத்தை மீறி வெறியை பரப்புகிறது. அதனால்தான் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி அசால்ட்டா அண்டர் எஸ்டிமேட் பண்றதுனாலதான் சீமான் மாதிரியான நபர்களுக்கு வந்து இப்படி பேச துணிவு வருது. எங்களுக்கு ஓட்டு போடாத இஸ்லாமியர்கள் எல்லாம் சாத்தான் பிள்ளை, இது வரைக்கும் விளக்கம் சொல்ல முடியுதா? பெரியாருடைய 1000 கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் விளக்கம் தராங்களே, அப்படிதான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஆமான்னாரு. ஆமா, எனக்கு ஓட்டு போடாதவன் சாத்தானின் புள்ளதான்னாரு. அப்ப இது மாதிரியா அங்குன்றும் இங்குன்றுமாக எடுத்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு வந்து இங்க விளக்கம் கிடையாது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்க எந்த இடத்துல நின்றுகிட்டு இந்தியாவின் சமத்துவத்தை, சமூக நீதியை, பன்முகத்தன்மையை, பன்முகத்தை இழிவுபடுத்தக்கூடிய விஜில் மேடையில் நின்று கொண்டு நான் பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிடத்தை உடைப்பேன் என்றால், நான் RSS இன்னொரு ஏஜென்ட்டாக மாறி இந்த மண்ணில் இருக்கும் சமூக நீதியை உடைப்பேன் என்று சொல்கிறார். அதுதான் பிரச்சனை சொன்னாரு. நான் திரும்ப அதான் வர பாயிண்ட்டுக்கு வரேன். மகாத்மா காந்தியையே கொன்றுவிட்டு இந்த மண்ணில் 3 முறை தடை செய்யப்பட்டாலும் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய தடையை நிவர்த்தி செய்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட இயக்கம் RSS. அப்படி வந்த போதும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் எல்லாம் ரொம்ப சாதகமா அந்த வரலாற்றை மறந்துடுறாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் என்று 3 மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைத்து காட்டிய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஒரு தேசிய அளவில் இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு வரலாற்று பக்கத்தை கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு வரணும். இப்ப நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்க ஆரம்பத்துல பிரபாகரனை வச்சோம், பெரியார வச்சோம், கொஞ்ச நேரம் படிச்சோம், அதுக்கப்புறம் பெரியார் சரியில்லைன்னோம். நாளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் உறுதியா படிப்போம், பிரபாகரனே ஒரு மண்ணுன்னு சொல்லுவோம். நாம் தமிழருக்கு என்று அடிப்படை கொள்கை என்று என்பது கிடையாது, தனி மனித வழிபாடு. சீமான் இன்றைக்கு தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு என்ன சொல்றாரோ இவருக்கெல்லாம் நீங்க குறை காணுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு தனிநபர்களுடைய செயல்பாடுகளின் மீதும் அவங்க அங்கங்க எழுப்பிய சில வாதங்களின் மீதும் குறை வைத்து சில தலைவர்கள் நீங்க டிஸ்அசோசியேட் பண்ணி டிசோன் பண்ணணும்னா எந்த தலைவரும் மிஞ்ச மாட்டார். அப்படி பார்த்தா சின்ன சின்ன கான்டெக்ஸ்ட் மூலமா நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து பேசணும்னு சொன்னா, அப்ப உங்களுடைய கொள்கை கோட்பாடை வந்து நீங்க பிறர் மீது திணிக்கிறீங்க. அங்க இருந்தாங்களே அன்னைக்கு மாத்தி பேசினாங்களே, இங்க இருந்தாங்களே இங்க மாத்தி பேசினாங்களேன்னா, அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை ஆண்டு, தமிழ்நாட்டில் திமுக இந்த மண்ணை ஆண்டு, இத்தனை ஆண்டு கால பொலிட்டிக்கல் ஹெரிட்டேஜோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள், இதுவரைக்கும் ஒற்றை எம்எல்ஏ வாங்குவதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கட்சி இத்தனை நிலைப்பாடை மாத்திருக்கிறீங்களே, எப்படி இவ்வளவு நிலைப்பாடு எப்படி மாத்திட்டு வந்தீங்க? அப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் வர்றேன். ராமராஜ்யம் பத்தி சொன்னார்.
அதாவதுங்க காந்தியா ராமராஜ்யம் அமைக்கணும் தான் சொன்னார். தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கும் நம்முடைய சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கும் சொல்றேன், ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ராமராஜ்யத்துக்கும் காந்தி சொன்ன ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் இருக்கு. காந்தி சொன்ன ராமராஜ்யத்தை தான் ராஜீவ் காந்தி சொன்னார். தயவு செஞ்சு இந்த மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து அன்னைக்கு அவர் சொன்னாரு இப்படி இவட்ட சொன்னாரு எப்படின்னா எல்லாவற்றையும் ஆழ்ந்த ஆய்வுக்குட்படுத்தி பேசுங்க. அப்ப என்னன்னா நாங்க முதல்ல ஆய்வுக்குட்படுத்தாம எடுத்துட்டோம், அதற்கு பின்னால் ஆய்வுபடுத்துவோம்னா அதற்கு முந்தைய நிலைப்பாட்டில் நீங்கள் பேசி இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பீங்களே, அப்ப அந்த கொள்கையுடைய நிலைப்பாடு என்ன? அதுவும் எவ்வளவு பெரிய கேப்ல, ரொம்ப குறுகிய கேப்ல இதை சொல்றீங்க. அப்ப இதுல முக்கியமா என்னன்னா டெல்லியில காங்கிரஸ் இருந்துச்சு, ஆட்சி போச்சு, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கேயும் இப்ப என்ன சொல்றோம்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த சீரியஸ்னஸ் புரியாதவர் சீமான், அவருக்கு அவரை பொறுத்தவரை தான் முன்னிலை நினைக்கணும், மும்முனை போட்டின்னு காட்டிக்கணும், 4 முனை போட்டின்னு காட்டிக்கணும். அவருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுது, பாரதிய ஜனதா கட்சி எப்படி தேசிய அளவில் ஜனநாயகத்துக்கு எதிரியாக நிற்கிறது நம்ம சொல்றோம். தேர்தல் ஆணையத்தை எப்படி முறைகேடா மாத்தினாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி போய் உள்ள வச்சாங்க, புகார் நாங்க கொடுத்தோம். 2.5 வருஷம் கழிச்சு அவரை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட கைது பண்ணாங்க தேர்தல் நேரத்தில். அதன் மூலமாக திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஓட்சோரி செய்து தேர்தல் ஆணையர்களை மாற்றி அநீதமான முறையில் வருகிறார்கள். ஜனநாயகத்தை நம்பி ஒரு தலைவரின் பின்னால நிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு சீமானா வராரு. இந்தியா முழுக்க ஒற்றை நம்பிக்கையாக ராகுல் காந்தி நிக்கிறாரு. அவருக்கு துணையாக இங்க தமிழக முதல்வர் நிக்கிறாரு. எடுத்த நிலைப்பாட்டின் மீது ஒரு நாள் உறுதியாக இல்லாத சீமானை நம்பியா இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாசிசத்தை ஒழிக்க முடியும்? நீங்க தொடர்ந்து மாற்று அரசியல் குறித்து நீண்ட காலமா பேசிட்டு வரீங்க. ஒரு சில ஆண்டுகளா பேசினாலுமே சமீபத்துல நீங்க வந்து மாற்று வாய்ப்பா வந்து விஜயை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? விஜய் எப்படி மாற்றா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ரொம்ப முதிர்ச்சியான ஒரு தொழிற்சங்கவாதி. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி மாற்றா நீங்க? நல்ல கேள்வி. நான் பேசிக்கலி ட்ரேட் யூனியன் லீடர் பிஎஸ்என்எல்ல 50 வருஷமா எனக்கு ட்ரேட் யூனியன் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஒரு 35 வருஷமா நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்தேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் நான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் வரைக்கும் இருந்தேன். ஈவன் தோ ஐ எம் ஏ கெஸ்டட் ஆஃபீஸராக இருந்த போதும் சட்டத்தை மீறி. ஆனால் கருத்து வேறுபாடு வந்ததுக்கு பிறகு நான் அந்த கட்சியிலேருந்து விலகிட்டேன். நான் அமைதியாகத்தான் இருந்தேன். கடந்த 10 வருஷமாக நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் தாவேகாவை தொடங்கிய பிறகு ஒரு நம்பிக்கையாக நான் அவரை பார்த்தேன். ஏன்னு சொன்னால் திமுக அல்லது அதிமுக, திமுக தோத்தா அதிமுக வரும், அதிமுக தோத்தா திமுக வரும். இது ஒரு சலிப்பை ஏற்படுத்தியது மக்களுக்கும் எனக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரொம்ப முன்னாலேயே சொல்லிட்டாரு, இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு, திமுகவும் அதிமுகவும். பேசிக்கலாக ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியே கூட போய் நாளைக்கு சேர்ந்துருவார், ஸ்டாலினும் சேர்த்துக்குவார். சேர்த்துக்கிட்டு அன்புள்ளம் கொண்டவர் தாயுள்ளம் கொண்டவர்னு அவரை பாராட்டுவார். ஸோ திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தா கூட நல்லது தமிழ்நாட்டுக்கு. 2 பேர் இருந்துக்கிட்டு படம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதான் என்னுடைய கருத்து. ஸோ விஜய் நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா, அவர் ஒரு நடிகராக உச்சத்தில் இருக்கார், ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார், ஒரு பல 100 கோடி பணம் வாங்குறாரு. இன்னைக்கு பல பேர் நம்ம பார்த்தோம். கமல்ஹாசன் வந்தார் அரசியலுக்கு, அதே போல் ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லி ஒரு 25 வருஷம் ஏமாற்றிட்டு ஓடிட்டார், உடம்பு சரியில்லைன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் நிறைய நடிக்கிறாரு, அதுக்கு அவர் உடல்நிலை இடம் கொடுக்குது. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆள் 51 வயசில் தன்னுடைய கேரியரில் டாப்பில் இருக்கும்போது அவர் ஒன்றும் மார்க்கெட் போய் வரல. மார்க்கெட் சினிமா நடிகர்களே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா முதல்ல உதயநிதி தான் வரக்கூடாது. புரியுதுங்களா? எம்ஜிஆர் வந்திருக்கக்கூடாது, ஜெயலலிதா வந்திருக்கக்கூடாது. அது ஒரு ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங் மாதிரி டாக்டர் மாதிரி ஒரு ஆக்டிங். ஸோ அவர் வரலாமா, நடிகர் நாடாடலாமா? இப்போ திமுக சொல்கிறாங்களே, இந்த எம்ஜிஆரை அவர் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்த பிறகு முரசொலியில் என்ன எழுதுனாங்க தெரியுமா? நடிகர் கட்சி. கலைஞர் எங்கேருந்து வந்தார், அண்ணா எங்கேருந்து வந்தார்? அவங்க எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். ஸோ விஜய் மட்டும் ஏதோ சினிமாலேருந்து வந்தார், சினிமா கவர்ச்சி. இந்த எம்ஜிஆரை அண்ணாதுரை கூப்பிட்டு உன் முகத்தை காமிச்சிட்டு போயிடுப்பா நீ அப்படின்னு சொன்னவர். கொஞ்சம் இருங்க. அதனால இன்னைக்கு ஊழல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இந்த நாட்டிலயும் இருக்கு, தமிழ்நாட்டில இருக்கு. விஜய் எப்படி ஒழிப்பார்? முதல்ல ஆட்சியில இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தாதான், ஊழல் செய்யாதவனா இருந்தாதான், கொள்ளை அடிக்காதவனா இருந்தாதான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். விஜய் ஊழலை எவ்வாறு ஒழிப்பார் நீங்க நம்புறீங்க? நான் அவர் சுத்தமா இருப்பாருங்க.
அவருக்கு தேவையில்லை, பண தேவையில்லை. அவர் தான் சொல்றாரு, டிக்ளேர் பண்றாரு, ஹார்ட்டை திறந்து காட்ட முடியாது. 5 வருஷம் கழிச்சு அவர் இது மாதிரி இல்லைன்னா தூக்கி போடுவோம். உங்களை 30 வருஷம் சுமந்து இருக்கிறோம்ல. ஆக நான் வந்து விஜய் வந்து அப்படியே அவர் தான் எம்பாடிமெண்ட் ஆஃப் இல்ல ஆல் கரெக்ட் சொல்ல. நீங்க ஒரு மூத்த பொது உடைமைவாதி. ஆமா, உங்களுக்கு தெரியாது இல்ல, பொது உடைமை கட்சிகள், பொது உடைமை கட்சிகள் 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு சினிமா துறையில நலனையே கைவிட்டாங்க. சினிமா துறையில் இருக்கும் ஊழல் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. சினிமா துறையில மட்டும்தான் இருக்கா? இல்ல இல்ல எந்த துறையிலும் இல்ல, எல்லா துறையிலும் இருக்கு. நீங்க போய் ஒரு பிளாட் வாங்க போங்க பில்டர் கிட்ட, உங்களுக்கு பாதி பணம் தான் ஒயிட்டா வாங்குவான், பாதி பணம் நீங்க பிளாக்ல கொடுத்தாதான் அவன் ரெஜிஸ்டர் பண்ணுவான். சினிமா துறையில கரப்ஷன் இஸ் எவ்ரிவேர் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். அதனால சினிமா துறையில பிளாக் மணி வாங்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு என்ன தெரியாதுன்னா. ஆனா பிளாக் டிக்கெட்டுக்கும் அவருக்கும் கனெக்ட் பண்றாங்க பாருங்க, அது ஆஸ் an ஆக்டர் அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அத வந்து அவர் பேசணும் இல்லையா? ஏங்க அப்ப கமல்ஹாசன் பிளாக் மணி வச்சு இல்லையா? நான் கேட்கிறேன், ரஜினிகாந்த் எல்லாம் அப்படி பக்கம் அஜித் குமார் வரைக்கும் போறீங்களே, அவங்க கிட்ட அதாவது செலக்டிவா பேசக்கூடாது. ஆக்டர்ஸ் எல்லாருமே பிளாக் மணியில இன்வால்வ்டு தான். விஜய் எந்த இடத்துலயும் நான் பிளாக் மணி வாங்கலன்னு சொல்லிய, ஆனால் அவர்தான் ஷாருக் கானுக்கு அப்புறம் மிக அதிகமாக வரி கட்டிய செலிபிரிட்டி. நாட் கமல்ஹாசன், நாட் ரஜினிகாந்த், நாட் அமிதாப் பச்சன். அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அவர்கிட்ட குறையே இல்லைன்னா சொல்ல, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல். அவர்கிட்ட சில குறைகள் இருக்கிறது, ஆனா அந்த குறைகள் இந்த தேச நலத்துக்கும் நாட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒன்றும் தீங்கு பண்ணாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறாங்கல்ல, எல்லா குறைகளே மொத்த உருவமா இருக்காங்க. அதனால பெட்டர் தான். எனக்கு ஒன்றும் அவர் தான் சுத்தமானவர், சிறந்த தியாகி அப்படிலாம் சொல்ல. இன்னைக்கு உள்ளவர்களில் உதயநிதி விட, ஸ்டாலினை விட, எடப்பாடியை விட, சீமானை விட அவர் ஒரு சிறப்பான ஆளா என் கண்ணுக்கு தெரிகிறாரு. நான் எனக்கு மட்டும்தான் தெரிகிறாருன்னு பார்த்தேன், ஒரு 30-35% மக்களுக்கு தெரிகிறார். குறிப்பாக பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு நம்பிக்கையா இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஒரு மாற்றா நான் நினைக்கிறேன், மக்களும் நினைக்கிறாங்க. தேர்தல் தான் முடிவு சொல்லலாம். அதனால தான் நான் நல்லா நினைவு கூறுங்க, இந்த தேர்தலில் ஒரு ஹங் அசம்பிளி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன தவிர விஜய் முதல்வர் ஆயிடுவாரு, அவர் தான் 2/3 வந்துடுவார்லாம் நான் சொல்ல. நான் வந்து ஒரு சோபிரிட்டியோட தான் பேசுறேன். ஆனா விஜய் எல்லாரும் ஏதோ தனிமனித ராமர்களாக எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், அவர் தான் ராவணன் ஆரம்பிச்சாங்க பாருங்க. அவருடைய கேரக்டரையே முதல் பேசணும். என்ன ஆரம்பிச்சார்? நாம் அது குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்த்த கதையெல்லாம் நாம் பேசினால் அது ரொம்ப நல்லா இருக்காது. பொது அவரை பத்தி எதுவுமே சொல்லல. அவரை பத்தி நான் எதுவுமே சொல்லல. விஜய பத்தி ஒரு வார்த்தை நான் பேசறேன், நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே உங்க பேசுங்க. இல்ல நான் விஜய் பத்தி நான் பேசுங்க. நீங்க உங்க பேசவே இல்லையே, பேசுங்க. அவர் என்ன கேட்டார், நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 2 மணி நேரத்துக்கு மேல இந்த விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ இறுதி கருத்தா ஒவ்வொருத்தரும் ரொம்ப சுருக்கமா, புதிய குற்றச்சாட்டுகள் எதுவும் வேணாம், சுருக்கமா முடிச்சிட்டீங்கன்னா இருக்கும். உங்களோட இறுதி கருத்தை நீங்களே சொல்லிடுங்க சார். அதாவதுங்க, ஆட்சியாளர்கள் வந்துங்க சொல்வதை தான் செய்யக்கூடியது தான் சொல்லணும், செய்ய முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. கடந்த திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க, உறுதிமொழி கொடுத்தாங்க. தொழிலாளர்ன்ற முறையில் பேசுகிறேன், அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தருவேன்னு அரசு ஊழியர்களுக்கு சொன்னாங்க. பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவேன்னு சொன்னாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கு 5 வருஷம் ஆட்சியில்? இப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் போராட்டம் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம். அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று, இட் இஸ் நாட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இட் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் நியூ பென்ஷன் ஸ்கீம். அதாவது யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் ஃப்ரம் யுவர் பே. பென்ஷன் அப்படி கிடையாது, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரம் அதிகம் கொடுக்கல, இருந்தாலும் என்ன சொல்லணும்னா, முதல்ல மக்களை வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது. நீட்டை பற்றி என்னங்க சொன்னாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உறுதிமொழி கொடுத்துருந்தா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் இட். சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி என்ன சொன்னார்? அந்த மந்திரம் எங்களுக்கு தெரியும், அதை விநாயகர் எங்கள் காதில் தான் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் வந்தவொன்னே அதை மாற்றுவோனார். ஆனால் 4.25 வருஷம் கழிச்சு நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அசம்பிளியில் என்ன சொல்றார் தெரியுமா? நாங்கள் அப்படி சொல்ல முடியாது, எங்கள் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அப்போ நாங்கள் மாற்றுவோனாரு. அப்போ நீங்கள் டெலிபரேட்டாக ஏமாத்திருக்கீங்கள. அதனால மக்களை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக
எதை ஒன்றா செய்வோன்னா இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க, கடைசி 6 மாசமா அள்ளி வீசிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஜனங்களை ஏமாத்துறாங்க. இது வந்து தவிர்க்கணும். இது மாதிரி ஆட்களை ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு நான் நினைக்கிறேன். புகாரி அவர்கள் அவரோட இறுதி கருத்தை, புதிய குற்றச்சாட்டுகள் வேணா நீங்க இருக்கிறது மட்டும். இந்த 10,000 சொன்னார் இல்லையா, பீகார்ல 10,000 சொன்ன மாதிரி தான் இங்கேயும் தராங்க. அதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தராம இங்கே தந்துகிட்டு இருந்த ஸ்கீமு அவங்க புதுசா அப்பதான் உடனே எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் போட்டுட்டு, அதற்கு பிறகு ஜீவிகா தீதீஸ் அப்படின்னு ஒரு டீமை உருவாக்கி தெரு தெருவா போய் அவங்க நமக்கு ஓட்டு போடுறாங்கன்றதை என்ஷோர் பண்ணாங்க. அதனால தான் அதை சட்டவிரோதம் என்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றோம். இது ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த ஸ்கீமு, இதுல வந்து எந்த தவறுமே கிடையாது, அதை நிறுத்த பாக்குறாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி ஜவஹர் அலி இருக்கும்போது சொல்லிட்டு போனார் இல்லையா, இது கார்த்திக் சொன்னாரு வாஷிங் மிஷின் அப்படின்னு. அந்த லாஜிக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு குற்றவாளி இருப்பார், அது எல்லார் மேலேயும் குற்றம் இருக்கும். சீமான் மேல குற்றம் இருக்கும், விஜய் மேல இருக்கும், ஸ்டாலின் மேல இருக்கும், எல்லார் மேலேயும் குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றம் சுமத்தப்படும், ஒரு வழக்கு இருக்கும். அந்த வழக்குகள் விசாரித்து தீர்ப்பாகும் இல்லையா, அதை பாஜகவில் சேர்பவர்களுக்கு அவர்கள் அதுல இருந்து கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் வாஷிங் மிஷின். குற்றம் உள்ளவர்கள் இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க, விசாரணை நடந்து முடியும் போது அது தெரியும். ஸோ அந்த லாஜிக்கு புரிஞ்சுக்கணும், வாஷிங் மிஷின் லாஜிக்கை தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ்னு ஒரு அடிப்படை அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறாங்க. தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், பட் ஜல்லிக்கட்டு பேன் ஆனது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமா அப்படிங்கிற சொல்றேன். அதே மாதிரி முல்லை பெரியார் இஷ்யூவை பத்தி சொல்லிட்டு போனாரு. முல்லை பெரியார் இஷ்யூல வந்து அந்த 152 இருந்தது 136 அதனுடைய அரியை குறைத்தது வந்து எம்ஜிஆர். அங்கிருந்து அந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல கச்சத்தீவை பத்தி சொன்னாங்க. கச்சத்தீவை பொறுத்தவரை வேஜ் பேங்கை வந்து 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கொடுத்து, நம்ம கன்னியாகுமரியில இருந்து 80 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது கொடுத்து, இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அங்க கொண்டு வந்து, அதற்கு பகரமாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத இடத்தை தான் இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்தார்கள். ரொம்ப புத்தி சாதுரியமா அதை யோசிச்சு இந்தியாவிற்கு சாதகமாகவும் இன்னைக்கும் 6 மாதத்திற்கு முன்னாக நம்முடைய பெட்ரோலியம் அமைச்சர் வந்து அதை வந்து இதுக்கு கொடுத்தாங்க, அங்க கொட்டேஷன் கொடுத்தாங்க, இந்தியாவிற்கு பெட்ரோல் எடுக்கிறதுக்கு. இப்படி வளம் நிறைந்த ஒரு இடத்தை, வேஜ் பேங்க்ங்கிற வளம் நிறைந்த ஒரு இடத்தை இந்தியாவிற்காக பெற்று இந்திரா காந்தி அவர்கள் தண்ணீர் கூட இல்லாத இடத்தை அங்க கொடுத்தாங்க. மாறாக அங்க வந்து மீனவர்கள் அங்க பாதிப்புக்குள்ளாவதற்கு காரணம் தமிழ் மீனவர்களால் தமிழ் மீனவர்களுக்கு பாதிப்பு அங்க. அது வந்து மீன்பிடிப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர கச்சத்தீவு என்பது என்னைக்குமே ஒரு இஷ்யூ கிடையாது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிகச்சரியான முடிவெடுத்து நம்ம தேசத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தினார் என்பதுதான் இதுல வந்து திட்டவட்டமான உண்மை. அதே போல கச்சத்தீவு இஷ்யூல அவர் ஏடிஎம்கே சார்பா பேசிட்டு போனாரு. 2003 ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய்க்கு கடிதம் எழுதி கச்சத்தீவை மீட்க வேண்டாம், அது லீஸ்ட் இன் ப்ராஸ்பெரிட்டிலே இருக்கட்டும் என்று வாஜ்பாய்க்கு கடிதம் எழுதியவர் தான் ஜெயலலிதா என்பது வந்து வரலாற்று பூர்வமான உண்மை. அதே போல நாம் தமிழர் சார்பாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்தார். கடன் வாங்குறாங்கன்னு சொன்னார் இல்லையா சார், சொன்னார். அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய லிமிட்ஸ் இருக்கு, 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய லிமிட் இருக்கு. அது வந்து 30 to 33% வரைக்கும் ஒரு ஸ்டேட் வந்து டெப்ட் வாங்கலாம். நம்ம தமிழ்நாடு வாங்கிட்டு இருக்கிறது 5 lakh crore இருந்தது 9 lakh crore மாறி இருக்கு இல்லையா. அது நம்முடைய லிமிட்டுக்கு உள்ள 26 to 28% தான் இருக்குது. 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையின்படி அதுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு வந்து கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய திறனை உட்படுத்தி இந்த கடன்களை பெறுகிறது என்பதை இதை தெரிவிச்சுக்கிறேன். இடும்பவனம் கார்த்தி, ரொம்ப சுருக்கமா புதிய குற்றச்சாட்டு வேணா. சாவர்கர் பற்றிய காங்கிரஸ் நிலைப்பாடுங்க இல்ல, புதிய குற்றச்சாட்டு வேணா. நேரம் நமக்கு ரொம்ப கம்மி. சாவர்கர் பற்றிய காங்கிரஸ் நிலைப்பாடு, அவர் ஒரு தேச விரோதி, அவர் சுதந்திரத்துக்கு எதிரானவர். இந்திரா காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த சீன்லாம் வேணாம், இந்திரா காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தியை பின்பற்றுகிறோம், அவர் RSSக்கு எதிரானவர், இனிமேல் இந்த போர் RSSக்கும் காங்கிரஸுக்குமான போர் என்று அறிவித்து விட்டபடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டு முதல்வருக்கான பேச்சா இல்ல இந்திய அரசியலை இப்படி போட்டு பரட்டி? சீமானை முன்னிறுத்தி கேட்கறாராமா? கேட்கட்டும். 1980 இந்தியாவின் மதிப்புமிக்க மனிதர் அப்படின்னு சாவர்கரை இந்திரா காந்தி புகழ் சொன்னாங்க. புதிய குற்றச்சாட்டு வேணா, நீங்க முடிச்சிருங்க. அப்புறம் 70 சாவர்கருக்கு இந்திரா காந்தி தபால் தலை வெளியிட்டாங்க. அப்பெல்லாம் RSSோட அடியாள செயல்பட்டாங்களா இல்ல RSSோட விளைபோய் செயல்பட்டாங்களா? அப்ப அதுக்கெல்லாம் எந்த உள்ளுக்கு நம்பிக்கை? அது எப்படி கடந்து போறீங்க? ரொம்ப வெளியில காந்தி படுகொலைக்கு பிறகு 49 RSS தடை செய்யப்பட்டு தடை விளக்கினது பட்டேல். அதுக்கு நன்றி கடனா தான் பட்டேலுக்கு குஜராத்தில் செலவச்சு RSS. அப்ப காங்கிரஸ் பல இடங்கள்ல வந்து அவங்க சமரசம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பேசுவதற்கு தார்மீகம் இல்லை. அப்புறம் தேர்தல் வெற்றியை தோல்வியை பத்தி ரொம்ப ஆவேசமா பேசினாரு. காங்கிரஸ் 2013 காங்கிரஸை வந்து திமுக கழட்டி விட்டுச்சு. 2014 காங்கிரஸ் தனிச்சு பார்லிமெண்ட் பொறுத்தவரை போட்டி போட்டாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க அவங்க போட்டி போட்டு வாங்கின வாக்கு விழுக்காடு 4.4. 39 இடங்கள்ல 32 இடத்துல டெபாசிட் போச்சு. தனிச்சுன்னா காங்கிரஸ் தான் இன்னைக்கு நிலைமை.
இல்ல இப்ப அது அவங்களே ஒத்துக்குவாங்களே, அது தெரிஞ்ச டேட்டா தானே இது. நான் இது முடிச்சு அவ்வளவுதான் செய்தி. இதுல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தனித்து களங்காடுறோம். ஒரு தலைவரை ஒரு கட்சியை வந்து வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிட முடியாது. ஐயா நல்லக்கண்ணு மறைஞ்சு போனாங்க. சுதந்திர இந்தியாவில் அவங்க வந்து அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. அடிமை இந்தியாவில் 7 ஆண்டு காலம் சிறையில் கிடந்திருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சார். இப்போ மதிப்போடு நல்லக்கண்ணையாவோட பணியா தேர்தல் வெற்றி தோல்வியா? அண்ணல் அம்பேத்கர் சுதந்திரத்துக்கு பிறகு 2 முறை போட்டி போட்டு 2 முறை தோத்து போயிட்டாரு. அண்ணல் அம்பேத்கர், ஜீவா தோத்துருக்காரு, எல்லாரும் தோத்துருக்காங்க. தோல்வி வந்து ஒரு தலைவரோட மதிப்பீடா, செயல்பாடு மதிப்பீடா? நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக 15 ஆண்டா களத்து நிக்குது. நாங்க வந்து இந்த வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு மக்களோட உழைக்கும். ஒரு கேள்வி, பர்சன்டேஜ் கூட்டிட்டே போறீங்கல்ல, அது எம்எல்ஏ ஆகிறதுக்கா ஆகாம இருக்கிறதுக்கா? சொல்லுங்க, பதில் சொல்லு. கேள்வி முடிக்கல, கேள்வி இது பதில் வேணும். இல்ல புதுசா பதில் வேணும். இல்ல சீக்கிரமா முடிச்சு. பர்சன்டேஜ் ஏத்திட்டே போறீங்கல்ல. இல்ல புதுசா முடிச்சு. நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களிப்பட்டிருக்கோம். நேர்மையான முறையில ஒரு சட்டமன்றத்துக்கு ஒதுக்கி 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. இப்ப காங்கிரஸோ இல்ல நான் கேட்ட கேள்வி இது இல்ல. நீங்க 8% வாக்கு வாங்குறீங்களே, எதுக்கு வாங்குறீங்க? 26 எந்த காலத்துல? 26 வெல்வோம். நீங்க திமுக இருப்பீங்களா? அப்ப நீங்க சொல்றீங்கல்ல நாங்க வெல்வதற்காக இல்லன்னு சொல்றீங்கல்ல. தோக்கறதுக்கே ஒரு கட்சி நடத்திட்டு இதுல வியாக்கியானம் வேற ஒரு பெரிய ஒட்டுண்ணியா ஒரு கட்சி இருக்கு. ஒட்டுண்ணியா ஒரு கட்சி இருக்கு சார். தனிப்பட்ட எந்த பக்கம் அணி மாறலாம்? 8% வாக்கு வாங்குனாரா? இவருக்கு வெற்றி இல்ல 4 வீட்ல போயிச்சு. 4 வீட்ல நான் கேக்குறேன். இல்ல தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி யாரு? நாங்க எங்க ரெப்ரசன்ட் நம்ம எதுக்கு திமுக வாக்கு? அது திமுக வாக்கு. இந்த வாக்கு திமுக வாக்கு நமக்கு நேரம் இல்ல. திமுக எதிர்ப்பு உங்களுக்கு இல்ல வாக்கு. நம்ம நேரம் இல்ல. எதிர்ப்பு வாக்கு இல்ல சார், நேரம் இல்ல. இறுதியா ராஜா தமிழ்மரன் அவர்கள் அவரோட இறுதி 18 எம்எல்ஏ கொண்ட 3வது பெரிய கட்சி. 0 எம்எல்ஏ. சார் நீங்க மக்கள் பிரதிநிதி கிடையாது, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி. புதிய குற்றச்சாட்டுகள் வேணாம். நேரம். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல அதிகாரத்தை நோக்கி வரும். அரியலஜி வரும். ஜெயிப்பீங்களா? எத்தனை எம்எல்ஏ? உறுதியா ஜெயிப்போம். நீங்க கூட்டணி இருக்கீங்களா? உறுதியா ஜெயிப்போம். எத்தனை எம்எல்ஏ? அதிகாரத்தை பிடிச்சா எத்தனை எம்எல்ஏ? அதிகாரத்தை பிடிச்சா எத்தனை எம்எல்ஏ? ஆட்சி பிடிச்சோம். எத்தனை எம்எல்ஏ? 30 வாங்குவீங்களா? எத்தனை எம்எல்ஏ? 30 நிமிஷம் விட்டுவாங்களா? எத்தனை எம்எல்ஏ? 30 நிமிஷம் விட்டுவாங்களா? எத்தனை எம்எல்ஏ? நாங்க கூட்டணியில இருக்கோம். நீங்க தனியா தான இருக்கீங்க. எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ? இறுதியா ராஜா தமிழ்மரன் அவர்கள் குடும்பம் கார்த்தி என்ன சொன்னாங்க? ஐயா நல்ல கண்ணு, ஐயா அம்பேத்கர் ஐயா எல்லாம் பேசினாங்க. அவங்க கூட பிரபாகரன் ஐயா கூட எடுத்த போட்டோ மாதிரி அல்லது வந்து ஆமைக்கறி கதைகள் கூட எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவுட் ஆஃப் எல்லாம் இல்ல. ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து கத்திருப்பாரு ஏதாவது 4 விஷயம் இருக்கும்ல. அதனால நான் சொல்றேன். வைகோ வந்து மான்கறி கதை சொன்னார். வைகோ அவர் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இப்ப இறுதி கருத்து நீங்க சட்டமன்ற தேர்தல் குறித்து இறுதி கருத்து ஐயா சொன்னாங்க. இல்ல ஐயா ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. சீக்கிரமா அதாவது எவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து an overview of 505 electoral promises implemented by the DMK. புதியவன்கிற ஒரு சைட்ல நாங்க பதிவிட்டிருக்கோம். இதுல ஒவ்வொரு எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் அது என்ன செஞ்சிருக்கோம், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு அந்த கொடுத்துருக்க கூட 505 அப்படியே கொடுங்களேன் அந்த போன் அவர்கிட்ட. ஐயா ஐயா இல்லைங்கய்யா நீங்க கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே படிச்சு பாருங்க. 505 இருக்கான்னு பாருங்க. அதுல ஏதாவது தப்பு இருந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க சொல்லிடுறேன். நாளைக்கு படிச்சுட்டு நீங்க விளக்கம் கேளுங்க, நான் அதுக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இல்ல அதான் இல்லைங்க அந்த வாக்குறுதி நிறைவேற்றினது உங்களுக்கு தெரியலையாட்டு இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஐயா அதாவது இந்தியா முழுக்க இந்த தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் இப்ப அறிவிச்சிருக்கோம் இல்லையா, எங்களால் அள்ளி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது என்ன முடிகிறதோ இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது. அதை அரசு ஊழியர்களும் சரி ஆசிரியர்களும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா போயிருக்காங்க. அத்தனை போராட்டம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஒரு போராட்டமாவது நடந்து கொண்டு இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. ஒரு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு ஆட்சியில் போராட்டமே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்று எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஒண்ணு, ஏன்னா அவர் சொன்னார்ல அதெல்லாம் ஆதாரம் இருக்காங்கிறதுக்கு, அதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். இந்த வாஷிங் மிஷின் கான்செப்டும் சகோதரர் சொல்லிட்டாங்க. இருப்பினும் அதுல ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் சொல்லிடுறேன். அதாவது வழக்குகள் போட்ட பிறகு அந்த வழக்குகளை எடுக்கிற வழக்கமே இல்லாம அப்படியே வச்சிருக்கிறதா அந்த வாஷிங் மிஷினோட கான்செப்ட். இருங்கண்ணா பொறுமையா இருங்க. அதாவது வாஷிங் மிஷினோட கான்செப்ட் பாரதிய ஜனதாக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். அதே மாதிரி இங்க வழக்கு நடந்தாலுமே சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளுகின்ற வழக்கம் எல்லாருக்குமே இருக்கும்.
திராவிட முன்னேற்ற கழகமே வழக்கு போட்டிருந்தா கூட அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவரும் அந்த வழக்கை சந்திச்சு வரக்கூடிய நிலையில் சட்ட ரீதியாக கோர்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் ஃபைனலாக இருக்க போகுது. அதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்ததுன்னா நீங்கள் இம்ப்ளீட் ஆகி நீங்கள் கோர்ட்டில் கேஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா, ஐயா நிறைய சொல்கிறாருல்ல, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து கோர்ட்டில் நம்ம பேசிக்குவோம். இது பொதுவில் எல்லா அரசியல் தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றது பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம ஜவஹர் அலி அண்ணா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க, அதுக்கு பதில் சொல்லாம விட்டுட்டோம்னா அது தப்பாக போயிடும். அதாவது அதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆண்டதுன்னு சொல்லி சொன்னார். நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட ரோட்ல தான் அதிமுக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ரோட்ல இருந்து அதனால மாறவே முடியாது. அப்ப இந்த சாதனைகளை நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த 10 கம்பெனிகளோட பெயரை நான் பட்டியலிட்டிருக்கேன். அது எல்லாமே எதனால சாத்தியமாகுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதெல்லாமே சாத்தியமாகி இருக்கிறது. அதே மாதிரி கடந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆண்ட பொழுது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் பல்கலைக்கழகங்களெல்லாம் எப்படி கொண்டு போய் ஆளுநர் கையில் ஒப்படைச்சாருங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதெல்லாம் இன்னைக்கு கோர்ட் மூலிமா எப்படி மீட்டெடுத்திருக்கோங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பல்வேறு விஷயங்கள்ல கடுமையான முடிவுகள், ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வராத ஒரு நீட்டை பழனிசாமி ஐயா கொண்டு வந்தார். ஜெயலலிதா அம்மையார் தன்னோட காலத்தில் நீட்டை கொண்டு வந்தாங்களா? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, இல்ல. அப்ப வராத நீட்டு எப்படி பழனிசாமி ஐயா பீரியட்ல மட்டும் வந்துச்சு? அதான் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனை நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலா மாத்தி கம்பல்சரி பண்ணினது பழனிசாமி ஐயா கையெழுத்து போட்டதுனால தான். இல்லைன்னா அந்த நீட்டுங்கிற ஒண்ணு வந்திருக்காது. காங்கிரஸ்ல கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க கூட, ஆனா விதிவிலக்கு இருந்துச்சு. வேணும்னா நடத்திக்கலாம், வேணாம்னா விட்டுலாம். அந்த காங்கிரஸ் எங்களுக்கு அந்த லிபர்ட்டியை கொடுத்துச்சு. அதெல்லாம் ஒழிச்சு கட்டினது யாரு? பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருந்த பொழுது நடந்த நிகழ்வு தான். அப்புறம் இன்னொன்னு, அதாவது என்டிஏ கூட்டணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பழனிசாமி ஐயாவுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி என்று அவர் சொன்னாலுமே கூட மீண்டும் பிரதமர் எதை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் என்டிஏ கூட்டணி என்று தான் சொல்லுகிறார். மிகப்பெரிய சரிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளில் சந்தித்திருக்கிறது. நீங்கள் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் உங்க கட்சியை விட்டு வெளியே போனவங்கல்ல, நீங்க ஒரே ஒருத்தரை மட்டும்தான் திரும்ப கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. யாரன்னா டிடிவி தினகரன் அவர்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்த்தீர்கள். ஆனால் உங்கள் கட்சியை விட்டு விலகி போனவர்கள் பட்டியலிடுகிறேன். சசிகலா அம்மையார் அவர்கள் வெளியே போயிருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் வரல. என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார் பழனிசாமி ஐயாங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் ஐயா இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சேர்ந்திருக்காங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரதானமான தலைவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய தலைமையை ஏற்காமல், உங்களை விரும்பாமல், உங்களுடைய அணுகுமுறை பிடிக்காத காரணத்தால் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உருவாக்கிய கூட்டணி அல்ல, பாரதிய ஜனதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான். கட்டமைப்பான கூட்டணியா, கட்டுக்கோப்பான கூட்டணி கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டி வைக்கப்பட்ட கூட்டணியை இடி மூலமாக சேர்த்திருக்கிறீர்கள். அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனளிக்க போவதில்லை. பாரதிய ஜனதா சொல்லுவதை செயல்படுத்துவதற்கு தான் பழனிசாமி ஐயா அங்க இருக்கிறாரே ஒழிய பழனிசாமி ஐயாவினால் எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு இயலாது. அதே மாதிரி அரசு ஊழியர்களை பத்தின ஒரு பதிவை சொன்னாங்க, போராட்டம்னு சொல்லி சொன்னாங்க. நான் தெளிவா சொல்றேன், அந்த அரசு ஊழியர்களை சந்திக்க கூட டைம் இல்லாம 4 வருஷம் இழுக்கடிச்சது பழனிசாமி ஐயா தான். அரசு ஊழியர்களை போய் கேட்டு பாருங்க, அவர்கள் சொல்லுவது ஒன்றுதான். போராடிய போது கூட என்ன தெரியுமா எங்கிட்ட சொன்னாங்க, எங்க தாய் தகப்பன்ட்ட கேட்டா அவங்க தான், நீங்க தான் செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் தலைவரே நாங்க உங்ககிட்ட அந்த போராட்டத்தை கேட்கிறோம், இல்லைன்னா நான் எங்க இந்த போராட போறோம். பழனிசாமி ஐயா இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு கூட பேசினது கிடையாது. இதுதான் அரசு ஊழியர்களுடைய பதிவாக இருந்தது. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன், ஊழலை பத்தி கான்ட்ராக்ட்ல எல்லாம் அப்படி பண்ண அடிச்சாங்க, இப்படி பண்ணி அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், பழனிசாமி ஐயாவினுடைய சம்பந்தி எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பெற்றார்? என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அவருடைய சம்பந்தி. அவருடைய அலுவலகத்தில் இருந்துதான் 8.5 கோடி ரூபாய் ரொக்க பணம் பிடிக்கப்பட்டது. 700 கோடி ரூபாயை அதாவது கணக்கில் காட்டாமல் பெரிய தொகை பிடித்திருக்கிறார்கள். அதையும் அட்டாச் பண்ணியிருக்காங்கிறது தான் நிகழ்வு. அதையொட்டி தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, போதைப் பொருளை பற்றியும் சொன்னாங்க, அந்த சகோதரர் விளக்கம் சொல்லிட்டாங்க. எங்களுடைய திட்டங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியும். எந்த விதத்திலும் குறையில்லாத ஒரு ஆட்சியை எங்களுடைய தலைவர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன். 1979, 77, 77, 78 வரைக்குமே காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரியாத ஒரு சூழல், தமிழ் மக்களினுடைய மனநிலை புரியாத ஒரு சூழல், தொடர் போராட்டமாக காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருந்த கூட நிலையில், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டிருந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தது. ஒரு உச்சகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், ஆம்
தமிழர்களுடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது. அவர்களுக்கான அந்தஸ்தை நாங்கள் கொடுக்கிறோம். அதனால்தான் அண்ணா கேட்ட இருமொழி கொள்கையை நாங்கள் ஒத்துக்கொண்டோம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய நிலைமையை புரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களோடும் கூட்டணி வைத்த பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் அத்தனை வருத்தங்களையும் மறந்து ஏற்றுக்கொண்டார். அதே போல எப்படி எங்க தலைவர் ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் சரி, அவர்களுடைய தந்தை ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார், விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் உள்ளே இருந்த முருகன், நளினி ஆகியோரை மன்னித்ததாக சொன்னார்கள். இதுவும் வரலாற்றில் ஏற்கப்பட வேண்டியது. இது போன்ற மன்னிப்புகளும் மறக்கப்பட வேண்டியவைகளும் தமிழ் மண்ணில் பெரும் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்ப என்னன்னா, இங்க மானம் முக்கியம், இங்கு இருக்கக்கூடிய அந்த மன்னிப்புங்கிறது முக்கியம். இது போன்ற மனித உணர்வுகளை கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து வருகிறது. அந்த நிலையில்தான் எங்களுக்கும் காங்கிரசுக்கும் உண்டான புரிதல் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் பழைய வரலாறுகளை எடுத்து போட்டு குப்பைகளை கிளறி பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சமகால அரசியலில் இந்த 5 ஆண்டுகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா எப்படி ஆட்சி செய்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி ஐயா எப்படி ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். ஆட்சி அமைப்போம், முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் கடந்த 10 ஆண்டுகளில் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த 2 ஆண்டுகளாக கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் விஜய் அவர்களும் சரி, நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எப்படி இருக்கிறார் என்று. நிறைவாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்பு இளைஞர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இதை நிறைவு பண்றேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தேர்தல். மாற்றம்ங்கிற பேர்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாடு மிக முன்னேறிய மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து மத்திய பிரதேசத்தையும் மற்ற மாநிலங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். இழந்த உரிமைகளை எப்படி தமிழ்நாடு இந்த 50 ஆண்டுகளில் பெற்று வந்திருக்கிறது. இந்த மாற்றம் அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி 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 பெற்று வந்த உரிமைகள். மாற்றம் என்கின்ற பெயரில் உங்களுக்கு சொல்லப்படுவதெல்லாம் கட்டுக்கதைகள். நீங்கள் தயவு செய்து வரலாற்றை படியுங்கள். நீங்கள் கடந்த ஆண்டுகள் எவ்வாறு நடந்து காட்டு பாருங்கள். மாற்றம் என்கின்ற பெயரில் பிள்ளை பிடிப்பவன் ஊருக்குள் வருவான், 10 பைசா 25 பைசா முட்டாயை காட்டுவான். அதற்கு ஏமாந்து தயவு செய்து போய்விடாதீர்கள். நீங்கள் அனைவரும் எங்களுடைய பிள்ளைகள் தான். எந்த விதத்திலும் நீங்கள் வரலாற்றை படித்துக்கொண்டு அரசியல் மயப்படுத்தப்பட்டு அதன் பிறகு பல முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பது இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. நிறைவாக சொல்லுகிறேன், வருகின்ற தேர்தலில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று வருவார் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். அதாவது 10 பைசா மிட்டாய்க்கு ஏமாறாதீங்க, 2000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஏமாறுங்க. குழந்தைங்களை ஏமாத்த முடியும், பெரியவங்களை எல்லாம் ஏமாத்த முடியாது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஏமாந்து போகும். அதையான புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வந்திருந்த அனைத்து விருந்தினருக்கும் ரொம்ப நன்றி.